Good evening. Most of them are freshers. சரியா? அதனால என்ன மோஸ்ட் ஆஃப் தம் அப்படிங்கிறத காட்டிலும் கிட்டத்தட்ட என்ன எல்லாருமே ஃப்ரெஷர் மாதிரி தான். பிகாஸ் ஆஃப் நியூ சிலபஸ், நியூ கொஷின் பேட்டர்ன், ஈவன் மெயின்ஸ் கூட என்ன அப்படின்னா வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம். அதனால கண்டிப்பா என்ன எல்லாருமே வந்து ஃப்ரெஷர்ஸ் தான். பட் இதுல முதல் முறையா படிக்கிறவங்க வந்து சில சவால்களை வந்து எதிர்கொள்வீங்க. ஏற்கனவே வந்து என்ன டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் லைக் குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணிட்டு, குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணிட்டு, இது மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் என்ன அவங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய பாதிப்பு அப்படி பெரிய சேலஞ்சஸா தெரியாது. எக்ஸப்ட் யூனிட் 8 and 9. மற்றபடி ஃப்ரெஷ்ஷா ப்ரிப்பேர் பண்றீங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே வந்து என்ன கொஞ்சம் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் சவாலானதா இருக்கும். பட் என்ன வி கேன் ஓவர் கம். சரியா? சரித்திர தேர்ச்சிகள் அப்படிங்கிறது வந்து பாரதியாருடைய புதிய ஆத்திச்சூடியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வரி. சரித்திர தேர்ச்சிகள் அப்படின்னா என்ன, ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்றது அப்படிங்கறத தான் நான் வந்து மீன் பண்றேன். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா வந்து முடியும். ஸோ இதுல வந்து நான் டிஸ்கஸ் பண்ணுவேன், ஏன் வந்து ரொம்ப நாள் படிச்சு கிளியர் பண்ண முடியல. சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, நான் பல வருஷம் படிச்சேன் கிளியர் பண்ண முடியல. இது மாதிரியான எல்லா கேள்விகளுக்கும் வந்து என்ன விட இருக்கும். அப்புறம் உங்களுக்கும் சில அடிப்படையான கேள்விகள் இருக்கும். ஸோ டிஎன்பிசி படிக்கிறதுனா ஐ ஹாவ் டு ப்ரிப்பேர் 24/7 அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள். ஏன்னா நீங்க வெற்றியாளர்களுடைய பேட்டியில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். நான் அவ்வளவு நேரம் படிச்சேன், நான் சாப்பிட கூட இல்லை, அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியா நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் அதெல்லாம் உண்மையா இல்லையா, அப்படியெல்லாம் ரியாலிட்டியில இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, சரி. குரூப் 2ல விச் போஸ்ட் டு யூ வாண்ட் டு டேக்? ஆன்லைன்ல உள்ளவங்களுக்கு கேக்குது இல்லையா? நான் பேசுற வாய்ஸ் கேக்குதுன்னு நினைக்கிறேன். கேக்குது சார். என்னோட வாய்ஸ் கேக்குது இல்லையா ஆன்லைன்ல உள்ளவங்களுக்கு? கேக்குது. ஓகே, எனக்கு தெரிஞ்ச என்னுடைய வாய்ஸ் அப்படிங்கிறது என்ன கேக்குது. ஸோ நோ இஷ்யூஸ். ஆன்லைன்ல வந்துட்டு இருக்காங்க. ரைட், போலாம். ஸோ என்ன போஸ்ட் எடுக்க போறீங்க? நானும் வந்தேன், சொன்னா குரூப் 2ன்னு சொன்னாங்க. குரூப் 2 எழுதி என்ன ஏதாவது ஒரு போஸ்ட்ல உட்கார்ந்துட்டு போலாம் அப்படின்னு நினைச்சீங்களா? இல்ல குரூப் 2 பொறுத்த வரைக்கும் ஐ வாண்ட் டு டேக் முனிசிபல் கமிஷனர், ஐ வாண்ட் டு டேக் சப் ரிஜிஸ்டர், இல்ல டெபுட்டி கமர்ஷியல் டேட், சாரி அதோடைய பேரை வந்து மாத்திட்டாங்க, டிசிடிஓங்கிற பேரை வந்து என்ன மாத்திட்டாங்க. இல்ல நான் வந்து ப்ரொபேஷன் ஆஃபீஸர் சோஷியல் வெல்ஃபேரா போகணுமா, சமூக நலத்துக்கான நன்னடத்தை, அது டிஸ்ட்ரிக்ட் லெவல் போஸ்ட். ஸோ ஜெயிலருக்கான ப்ரொபேஷன் ஆஃபீஸரா போகணுமா, சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸா போறதா, இல்ல நான் ரெவென்யூல போய் இது பண்ணி என்ன த மதர் ஆஃப் ஆல் டிபார்ட்மெண்ட் சொல்லப்படக்கூடிய அனைத்து துறைகளுக்கும் தாய் என்று கருதப்படுகிற வருவாய்த்துறையில வந்து என்ன பணியாற்றி நான் வந்து ஆர்ஐ ஆகி, அதுக்கப்புறம் என்ன ஆர்ஐல இருந்து டிடி ஆகி, டிடில இருந்து என்ன தாசில்தார் ஆகி, தாசில்தார்ல இருந்து என்ன டெபுட்டி கலெக்டர் லைக் ஆர்டிஓ ஆகி அப்படி போகணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ வாட் இஸ் யுவர் தாட்? சொல்லுங்க. முனிசிபல் கமிஷனர். இன்னும் எல்லாரும் முனிசிபல் கமிஷனர்னு சொன்னா எப்படி? நான் சொன்னதுனால சொல்றீங்களா, இல்ல உங்களுக்கே வந்து இல்ல நீங்களே வந்து என்ன இல்ல அதான் நல்ல போஸ்டா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? சரி, why you are preparing for government service? Why you are preparing for government service? Huh? Financial support. No, first you read the notification. The call for எப்படி வரும்னா combined civil service examination 1 அப்படின்னா that means group 1. combined civil service 2 அப்படின்னா ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தொகுதி 2. இது வந்து குடிமை பணிகள் அப்படின்னா, குடிமை அப்படின்னா குடிமக்கள், குடிமக்களுக்காக சேவை செய்யக்கூடியதான் என்ன இந்த இது. அதனால என்ன அவர் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது என்ன சர்வீஸ் அஸ் வெல் அஸ் என்ன நமக்கான ஒரு பொருளீட்டக்கூடியது. சரியா? இங்க வந்து என்ன வள்ளுவருடைய கருத்துக்களை கொண்டு வந்ததுனால என்ன அரணீனும் இன்பமும் ஈனும் தீதின்றி வந்த பொருள் அப்படிங்கக்கூடிய ஒரு குறள் இருக்கு. சரியா?
அதனால அதையும் மனசுல வச்சுக்கணும். பிகாஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு காலகட்டத்துல ஏதாவது ஒரு இடத்துல என்ன பப்ளிக் சர்வீஸ் அப்படிங்கக்கூடியதுல என்ன யூ ஹேவ் ஃபேஸ்டு லைக் நீங்க 10th முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு, இல்ல 12th முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஒரு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு, இது மாதிரி எல்லா காலகட்டத்திலும் யூ ஹேவ் இன்டராக்டட் வித் த கவர்மெண்ட் மிஷினரி. ஒரு அரசு இயந்திரத்தோட என்ன நீங்க தொடர்புபடுத்தி பார்த்திருப்பீங்க. அப்ப நினைப்பீங்க இவங்க ஏன் இப்படி இருக்காங்க. சோ நான் வந்து என்ன ஒரு இவ்வளவு நேரம் வெயிட் பண்றேன், இது சாதாரண ஒரு கையெழுத்து. அப்ப அதே மென்டாலிட்டில இருந்தா என்ன நீங்க வந்து என்ன வரக்கூடாது. சோ அப்ப நீங்க எப்படி வந்து ஒரு சிட்டிசனா நீங்க ஃபீல் பண்ணீங்களோ அதே மாதிரியான சேவைகளை தான் என்ன சர்வீஸ்க்கு போனா கொடுக்கணும். தென் அதுக்கப்புறம் வந்து என்ன நீங்க சர்வீஸ்க்கு இந்த பியூரோக்ராட்டிக் செட்டப் போனதுக்கு அப்புறம் என்ன அது உங்களுக்கு என்ன டீச் சம் லெசன்ஸ், அது சில படிப்பினைகளை உங்களுக்கு வந்து கற்றுத்தரும். ரைட். ஸோ என்னென்ன போஸ்ட் அப்படிங்கறத இப்பவே என்ன டிசைட் பண்ணிக்கோங்க. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு போஸ்ட் அப்படிங்கிறத காட்டிலும் இன்னும் போஸ்ட் நான் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன நீங்க ப்ரிப்பேர் பண்றதுல இருந்து எல்லா நாளும் வந்து 10 மணி நேரம் படிக்க முடியுமா, 5 மணி நேரம் படிக்க முடியுமா, முடியாது. திடீர்னு நம்ம பாஸ் பண்ணுவோமா நமக்கே ஒரு சந்தேகம் வரும். இது ரியாலிட்டி. சரியா? நிலையாமை அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்துலயும் வந்து உண்டு. அதே மாதிரி என்னன்னா இப்ப சந்தேகம் வரும். அப்படி சந்தேகம் வரும்போது என்ன இல்ல நான் முனிசிபல் கமிஷனர் ஆயிடுவேன், இல்ல டிசிடிவ் ஆயிடும், இந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை வந்து நீங்க மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன எப்பெல்லாம் நீங்க டவுன் ஆகுறீங்களோ அப்பெல்லாம் என்ன இட் வில் புஷ் யூ. ரைட். அப்போ இந்த மாதிரியான ஒரு போஸ்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி என்ன நான் அந்த போஸ்ட் பத்தி கிளாரிபிகேஷன் வந்து வீடியோ போட்டிருக்கேன் முன்னாடியே. அகைன் ஐ வில் ஷேர். உங்களுக்கு 1 or 2 daysல என்ன செப்பரேட்டா குரூப் கிரியேட் பண்ணி அதுல இருந்து உங்களை ஆட் பண்ணிப்பேன். சரியா? தென் இதை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டியூஓ ப்ரிலிம்ஸ் இருக்கு இல்லையா, அதுலயும் சில பேர் இருக்காங்க. அதனால டியூ ப்ரிலிமினரியை பொறுத்த வரைக்கும் டிஓக்கான சிலபஸும் குரூப் 2 குரூப் 1 இதற்கான சிலபஸும் ஒண்ணு. ரைட். நீங்க இப்போதைக்கு என்ன குரூப் 4 அப்படிங்கறத கனவுல கூட நினைச்சு பார்க்க கூடாது. என்னடா இப்படி சொல்றேன்னு நினைக்க கூடாது. ஏன்னா நம்ம குரூப் 2ல போயிரும் அப்படிங்கிற ஒரு கான்பிடண்டா வந்து பாத்தீங்கன்னா என்ன குரூப் 4 நம்ம கண்ணுக்கே தெரியக்கூடாது. அதனால வந்து நமக்கு இருக்கக்கூடிய இதான் வந்து என்ன என்னுடைய கடைசி வாய்ப்பு அப்படின்னு நினைச்சு படிச்சீங்கன்னா அடிச்சுட்டு போயிடலாம். இல்லைன்னா சரி குரூப் 2 ஓரளவுக்கு முயற்சி பண்ணுவோம், மைண்ட் செட் இப்படிதான் இருக்கும். வரலன்னா என்ன நமக்கு தான் பின்னாடியே குரூப் 4 இருக்குல்ல. இது மாதிரியா எண்ணங்கள் சிந்தனை ஓட்டங்கள்லாம் வரும். அதனால என்ன குரூப் 2 அப்படிங்கிறதுல நம்ம ஸ்டிக் ஆயிப்போம். ரைட். ஓகே. ஸோ நான் பேசுற எல்லாருக்குமே இங்க கேட்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு சின்ன விளம்பரம் மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ வாட் இஸ் யுவர் அச்சீவ்மெண்ட் அப்படின்னா மேபி நீங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு யூடியூப் பார்த்து வந்திருக்கணும், இல்ல யாராவது ரெஃபர் பண்ணி வந்திருக்கணும். இதை தவிர்த்து வேற எங்கேயும் நீங்க விளம்பரம் பார்த்து வந்துடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. பட் இருந்தாலும் என்ன இது ஒரு சின்ன ஆட் மாதிரி. ஸோ லாஸ்ட் குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்ல மட்டும் மோர் தென் 50 பீப்புள் காட் சர்வீஸ். அவங்க எல்லாம் என்ன மெயின்ஸ் நம்மகிட்ட படிச்சாங்க, இன்டர்வியூ நம்ம கிட்ட படிச்சது மட்டும். ஸோ இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்க வந்து என்ன ஒரு 200க்கு மேல நம்ம மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணிருக்கேன். ஈவன் என்ன வீடியோஸ் எல்லாம் கூட இருக்கு, நீங்க யூடியூப்ல போனா என்ன பாத்துக்கலாம். ஸோ இன்டர்வியூ என்ன கொஞ்சம் வந்து பாருங்க. இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் போய் ப்ரிப்பேர் பண்ணணுமானா கண்டிப்பா கிடையாது. அந்த இன்டர்வியூ அப்சர்வேஷன் பண்ணீங்க அப்படின்னா நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கோ இல்ல ஒரு இஷ்யூ அப்ரோச் பண்றதுக்கோ லைக் உங்களுடைய அல்டிமேட் எய்ம் என்னவா இருக்கும். இப்போதைக்கு குரூப் 2 அடுத்து குரூப் 1 அடுத்து என்ன அடுத்தடுத்த ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது பல படிநிலைகளை கொண்டது. 10th முடிச்சு 12th முடிச்சு டிகிரி போறல அதே மாதிரி என்ன குரூப் 4க்கு அப்புறம் குரூப் 2 குரூப் 2க்கு அப்புறம் என்ன குரூப் 1 அதுக்கப்புறம் முயற்சியும் ஆர்வமும் இருந்தா என்ன சிவில் சர்வீஸ் அப்படின்னு நினைப்பீங்க. அதனால என்ன அதெல்லாம் கொஞ்சம் பாத்தீங்கன்னா இது ஒரு கைட். சரியா? ஓகே. முதல்ல வந்து நீங்க படிக்க வரும்போது உங்ககிட்ட சொல்லுவாங்க டிஎன்பிஎஸ்சினா என்னப்பா ஒரே சொல்லுங்க பேசுங்க. டிஎன்பிஎஸ்சினா மேல் பிராக்டிஸ், காசு, அப்புறம் வந்து என்ன சொல்லுவாங்க வேற இது ஒண்ணு வேற அதெல்லாம் முடியுமா? அவன் லட்சக்கணக்கான வேற எக்ஸாம் எழுதிட்டு இருக்கான். வேற இதெல்லாம் பிராக்டிக்கலா நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடியது. இதெல்லாம் நம்ம பிராக்டிக்கலா என்ன ரெகுலரா வேற என்ன சொல்லுவாங்க, வேற என்ன சவால்கள்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது சொல்லுவாங்க. உனக்கு எதுக்குப்பா நமக்கு தொழில் பார்த்துக்கலாம். இது மாதிரி பலவிதமான கருத்துக்கள் அப்படிங்கிறது வரும். நீங்க வந்து என்னன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதாவது வந்து போட்டியில கலந்து கொள்றதை விட வெற்றி பெறுவதை விட என்ன
கலந்து கொள்றது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதற்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வீடியோ மாதிரி நிறைய பேர் என்ன இந்த வீடியோ பார்த்துருக்கலாம். பட் நான் திரும்பவும் என்ன இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஸோ கிளியரா இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் நீங்க அடிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இந்த வர்றாரு இல்லையா, இவர் வந்து ஜமைக்காவை சேர்ந்த ஒரு நபர். இவர் வந்து என்ன இந்த போட்டியில வந்து வெற்றி பெற மாட்டார். ஆனா வெற்றி பெற்றவரோட யாருக்கு அதிகமான பாராட்டுகள் இருக்கும் அப்படின்னா வந்து இவருடைய முயற்சிக்கான என்ன ஒரு பாராட்டு இருக்கும். ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க. I am still waiting. Raise me up so I can stand on a mountain. You raise me up to walk on stormy seas. அவருக்கு என்ன திடீர்னு அதாவது வந்து நீங்க வந்து இது சாதாரண ஒலிம்பிக் போட்டி அப்படின்னு நினைக்கலாம். நீங்க அவர் ஒலிம்பிக் போட்டி வர்றதுக்கு முன்னாடி அவரு எங்க இருந்து தான் பிராக்டிஸ் பண்ணிருப்பாரு, ஃப்ரம் த ஸ்கிராச். அதே மாதிரிதான் என்ன அப்படின்னா வந்து நம்மளும் இப்படிதான் வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ண போறோம். அதனால வந்து இந்த ஆரம்ப காலகட்டத்துல வந்து எடுத்த உடனே என்ன நம்மளால வந்து இது பண்ண முடியல அப்படிங்கறதுல ரெண்டாவது நம்ம என்ன பண்ணாலும் முயற்சி அப்படிங்கிறது என்ன தொடர்ச்சியா வேணும் அப்படிங்கிறத இது பண்றதுதான். அவருடைய பேர் அடிச்சு பாத்தீங்கன்னா என்ன உங்களுக்கு வந்து தெளிவா வரும். சில பேருக்கு வந்து வரல. பட் ஐ வில் திரும்ப வந்து என்ன இது பண்றேன். ஓகே, ஹலோ, ரைட், ஹலோ 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 கேக்குது சார். ஹலோ கேக்குது சார். ஹலோ கேக்குது சார். கேக்குது சார். நான் பேசுறதுக்கு பேசுறது கேக்குது. இல்ல இது வேற. ரைட், ஓகே. எக்ஸாம் ரெசல்யூஷன் அப்படிங்கிறது உண்டு, சரியா? அப்படின்னா என்ன, இதுக்கு எக்ஸாமுக்கு தொடர்பு இருக்கா? இது நியூ இயர் ரெசல்யூஷன் மாதிரி இல்ல டயட் ரெசல்யூஷன் மாதிரி, ரைட்? ஒவ்வொரு வருஷமும் ஆரம்ப காலகட்டத்தில் என்ன வருஷம் வரும்போது நான் இந்த வருஷத்துல இருந்து என்ன நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன், ரைட்? அதனால என்ன நான் 5 மணிக்கு எந்திப்பேன் அப்படின்னா ஒரு 3 நாள் இல்ல நான் டயட் போறேன் இல்ல ஒரு ஃபிட்டிங் போறேன் அப்படின்னா என்ன ஒரு வாரம் அதற்காக வந்து ஓடி ஆடி புதுசா வந்து என்ன ஷூஸ் அதற்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கிட்டு ஒரு வாரம் முயற்சி பண்ணுவோம். இதே மாதிரிதான் என்ன எக்ஸாம் படிக்கிறவங்க ஆரம்ப காலகட்டத்தில் அப்படியே முயற்சி எல்லாம் வந்து பண்ணுவாங்க. ஒரு வாரம் போனதுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் சின்ன தொய்வு கொடுக்கும். சரி நாளைக்கு படிச்சுக்கலாம்,
எப்படி இந்த டயட் இந்த ஜிம் போறேன்னு ரெசல்யூஷன் எடுப்பாங்க இல்லையா, கிட்டத்தட்ட வந்து என்ன அதே கேட்டகரி தான் என்ன இதுவும் வந்து ஒண்ணு. ஆனா அதுல அவ கடைசி வரைக்கும் போனவங்களால மட்டும்தான் என்ன இது பண்ண முடியும். ஸோ எக்ஸாம் ரெசல்யூஷன் அப்படிங்கிறது எப்போ எல்லாம் இங்க எப்போ எடுப்பாங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாமினேஷன் ஒழுங்கா பண்ணிருக்க மாட்டாங்க. சரி அடுத்த எக்ஸாமினேஷன் பாத்துக்கலாம். அடுத்த எக்ஸாமினேஷன் வந்த உடனே நான் வந்து என்ன நாளைக்கு வானத்துல இருந்து பூமி வரைக்கும் எல்லாத்தையும் நான் வந்து கம்ப்ளீட்டா படிச்சு முடிச்சிருவேன். ஒரு சின்ன பிசகுகள் கூட என்ன இருக்காது இப்படிலாம் சொல்லுவாங்க. அதே மாதிரியான ரெசல்யூஷன் அப்படிங்கிறது இங்கேயும் எடுப்பாங்க. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு கண்டினியூட்டி அப்படிங்கிறது இருக்கணும். வெறுமனே வந்தேன் ரெசல்யூஷன் ஒரு வாரம் படிச்சேன், 2 நாள் படிச்சேன், இல்ல 1 மாசம் படிச்சேன், அதுக்கப்புறம் என்ன நமக்கு இதெல்லாம் செட் ஆகாதுப்பா அப்படின்னு பின்வாங்கினா என்ன அது நமக்கு தான் வந்து என்ன இழுக்கு. சரியா? அதனால வந்து ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடியே நீங்க வந்துட்டீங்க, அப்போ இதுல இருந்து என்ன கிளியர் பண்ணிட்டு தான் வெளியில போகணும் அப்படிங்கிற கான்ஃபிடன்டோட இருந்தீங்கன்னா என்ன கண்டிப்பா வந்து உங்களால வந்து கிளியர் பண்ண முடியும். இது முழுக்க முழுக்க என்ன உங்களுடைய கையில தான் இருக்கு. ஸோ இதுல இன்ஸ்டியூட்டோட ரோல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இட் இஸ் வெரி வெரி மினிமல். ஸோ நான் உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன வாட் டு ஃபோக்கஸ், வாட் நாட் டு ஃபோக்கஸ், எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணலாம், எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஸோ நீங்க போற வே அப்படிங்கிறது என்ன தவறு, இது மாதிரியான விஷயங்களை தான் என்ன நான் வந்து உங்களோட இன்ஸ்டியூட்டோட ரோல் அப்படிங்கிறது இதுதான். Right. Some misunderstanding. Many of them said, preparing more than 2 years, but I couldn't make it TNPSC. நான் 2 வருஷத்துக்கு மேல படிக்கிறேன். இல்ல சொல்லுவாங்க நம்ம படிக்கும் போகும்போது, இல்லப்பா நம்ம சொந்தக்காரன் ஒருத்தன் அவனும் ரொம்ப நாளா படிச்சுட்டு இருக்கான், காஞ்சிபுரம் போறான், திருநெல்வேலி போறான், ஆனா என்ன மெட்ராஸ் போய் படிச்சான், 2 வருஷம் ஆச்சு, ஒன்னும் வேலைக்கு ஆகலையா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது வந்து நம்மள என்ன டிவியேட் பண்ணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த சக்சஸர் தயவு செய்து வந்து என்ன அதை பார்க்காதீங்க. மை பர்சனல் சஜஷன், நம்ம சேனல்ல இது வரைக்கும் வந்து நம்ம கிட்ட டெப்டி கலெக்டர் ஆயிருக்காங்க, டிஎஸ்பி ஆயிருக்காங்க. டிஎஸ்பி ஆன கேண்டிடேட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க படிச்சது எல்லாமே வந்து என்ன 10th பிரைவேட்டு, 12th பிரைவேட்டு, காலேஜும் பிரைவேட்டு. மெயின்ஸுக்கு லாஸ்ட் டைம் வந்தாங்க, முழுக்க முழுக்க இங்க இருந்து படிச்சாங்க. ஷி பிகம் டிஎஸ்பி. அவங்கள கூட நான் வந்து என்ன பேட்டி கூட எடுத்து போடல. நீங்க வந்து பேட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன அதெல்லாம் வந்து மனிப்புலேட்டட். ஸோ லாட் ஆஃப் விஷயம் இருக்கு. நீங்க பேட்டி பாத்தீங்கன்னால என்ன உங்களுக்கு வந்து பயம்தான் இருக்கும். அவங்க சாதாரணமா செஞ்சதை வந்து என்ன ஒரு பெரிய சாதனை மாதிரி அப்படி. அதுக்கு முன்னாடி பண்ணவங்க எல்லாம் என்ன 20 வருஷத்துக்கு முன்னாடி இன்டர்நெட்டே கிடையாது, அப்பவும் குரூப் 1 கிளியர் பண்ணவங்க தான் செஞ்சாங்க. அதனால இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்ரோச் அப்படிங்கிறது வேணும். இந்த அதுல ஒரு கான்செப்டா என்ன 10 மணி நேரம் படிக்கணும், அப்புறம் எல்லா புக்கையும் வந்து படிக்கணும். இது மாதிரி வந்து பல்வேறு விதமான சிந்தனை ஓட்டங்கள் நம்மளை வந்து இது பண்ணாங்க. ஸோ இன்னொன்னு ஹவ் டு ஸ்டடி பிஹெச்டி லெவல். பொலிட்டினா என்ன நீங்க டெப்த் படிக்கணும், ஒரு லா கிராஜுவேட் இருக்க மாதிரிலாம் படிக்கணும்லாம் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் தேவையே கிடையாது. இந்த எக்ஸாமினேஷன் எக்ஸப்ட் ரொம்ப எதிர்பார்க்கறதுன்னா பேசிக் நீ படிச்சதுல தெளிவா இருக்கியா. குரூப் 1 கொஸ்டின் பேப்பர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ குரூப் 1 கொஸ்டின் பேப்பர் வந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஏடி காமர்ஸ் இண்டஸ்ட்ரியில் ஒரு எக்ஸாமினேஷன் நடந்துச்சு, அதுக்கும் என்ன ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்திருக்கு. அதுக்கு அடுத்து புது பேட்டர்ன்ல இந்த 2 கொஸ்டின் பேட்டர்னையும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அந்த கொஸ்டின் பேப்பரை அப்சர்வ் பண்ணீங்கன்னா என்னன்னா ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலே எல்லா கொஸ்டினும் தெரியும் உங்களுக்கு. பட் எங்க யூ ஃபேஸ் சேலஞ்சஸ் அப்படின்னா அதுக்கு சரியான விடையளிக்கிறதுல தான். அப்ப என்னன்னா உங்களுக்கு நமக்கு தெரியாததெல்லாம் கேள்வி கேட்கறது கிடையாது. நம்ம எங்கேயோ படிச்சது கேட்டது தான் வந்து கேள்வி கேட்கறாங்க. ஆனால் அது தெளிவா படிச்சிருக்கணும். ஸோ இதுதான் விஷயம். நீங்க பிஹெச்டி லெவலுக்கு இப்போ வந்து என்ன நீங்க பொலிட்டி படிக்க என்ன டாக்டர் ஆஃப் சிவில் லிபரலிட்டி அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் நீங்க ரொம்ப ஆழமா படிக்கணும், அந்த புக் படிக்கணும், இந்த புக் படிக்கணும் அப்படிம்பாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன பேசிக் ஸ்கூல் புக், அடிஷனலா என்ன ஒரு ரெஃபரன்ஸ் புக். ஸோ நம்மளை பொறுத்தவரைக்கும் கம்பைல் பண்ணி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் தான் என்ன நோட்ஸ். நம்ம நோட்ஸ் எப்பவுமே காம்ப்ரிஹென்சிவா இருக்கும். நான் இந்த பாயிண்டா கொடுக்க மாட்டேன். சரியா? ஸோ ஆல்ரெடி படிச்சவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், நம்ம பாயிண்டா இருக்காது. எப்போ நீங்க மெட்டீரியல்ல ஏதாவது ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னா என்ன நீங்க ஸ்கூல் புக் நல்லா படிச்சிருக்கீங்க, ரெஃபரன்ஸ் புக் நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து அந்த மெட்டீரியல்ஸ் வந்து ரிவிஷனுக்காண்டி என்ன இது பண்ணிக்கலாம். அப்படி படிக்கும்போது சில விஷயங்கள் மிஸ் ஆனா என்ன திரும்ப ரீகால் பண்றதுக்கு தான் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கறத யூஸ் ஆகுமே தவிர்த்து முழுக்க முழுக்க மெட்டீரியல்ஸ் இல்ல ஸ்டடி நோட்ஸ் அப்படிங்கறதுலாம் என்ன உங்களுக்கு வந்து ஹெல்ப்பே பண்ணாது. அப்ப இதெல்லாம் வந்து என்ன பேசிக்கா நீங்க படிக்க வர்றவங்ககிட்ட உங்ககிட்ட இப்படி எல்லாம் இம்போஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே வந்து ஃப்ரெஷரா இருக்கிறதுனால நான் இதை சொல்றேன். சரியா? ரைட். சரி, அப்புறம் ஏன் எல்லாரும் ஃபெயில் ஆகுறாங்க? இதெல்லாம் சரிதான், அப்புறம் ஏன் ஃபெயில் ஆகுறாங்க? நாட் ரெடி டு அக்செப்ட் த சேலஞ்ச். புதுசா ஏதாவது மாற்றம் வந்துச்சா அதற்கேற்ற மாதிரி என்ன நம்மளை வந்து தகவமைத்துக் கொள்ள தெரிகிறது கிடையாது. ஒண்ணு
அடாப்டேஷன் அப்படிங்கிறது கிடையாது. சரி ஒரு டைம் கேட்டான், அடுத்த டைம் அப்படி கேட்க மாட்டாங்கிற எண்ணம் தான் வருமே தவிர்த்து, ஸோ டிஎன்பிசி இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டா கேட்டான், அவனோட அட்வான்ஸ்டா போனதான் என்ன நம்ம அதை ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது வரல. நிறைய பேர் எப்போ ரியலைஸ் பண்ணாங்க அப்படின்னா, குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பரை பார்த்ததுக்கு அப்புறம் ரியலைஸ் பண்ணாங்க. குறிப்பா திருக்குறள், தமிழக வரலாறு மற்றும் பண்பாடு, அரசியலமைப்பு, எல்லா சப்ஜெக்ட், எக்கனாமி எல்லாம் வந்து வேற லெவல். எக்கனாமி எல்லாம் வந்து என்ன, அதெல்லாம் வேற லெவல். அப்ப எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்டார்டிங்ல எப்படி படிப்பாங்கன்னா, ஓகே பிளானிங்னா என்ன, இந்தியாவில் முதல்ல விஸ்வேஸ்வரையால இருந்து ஃபேக்சுவலா மனப்பாடம் பண்ணுவாங்க. 1934 த பிளான் எக்கனாமி ஃபார் இந்தியா, விஸ்வேஸ்வரையா. அதுக்கப்புறம் பம்பாய் பிளான், காந்தியன் பிளான், சர்வோதயா பிளான், இந்த வருஷம் மனப்பாடம் பண்ணுவாங்க. அதெல்லாம் அந்த கையில் ஒத்த ட்ரிப் இல்லை, கேட்டதே என்ன வேற. அதுக்கப்புறம் 5 இயர் பிளான்னா 51 to 56 ஹெராடோமர், 56 to 61 என்ன மகள் நோபிஸ், சோசியலிஸ்டிக் பார்ட்னர் சொசைட்டி இப்படின்னு வந்து என்ன கடைசி வரைக்கும் 12th 5 இயர் பிளான் 2012 to 2017. 1 ஜனவரி 2015 இருந்து பிளானிங் கமிஷன் அபாலிஷ் பண்ணிட்டு பிகம நிதி ஆயோக், இப்படிதான் வந்து என்ன படிச்சிருப்பாங்க. அதெல்லாம் கேட்கவே இல்லை. கேட்டது எல்லாமே வந்து எந்த அளவுக்கு நீ ஆழமா படிச்சது தெளிவா படிச்சிருக்கியா, சப்ஜெக்டிவா, அந்த அளவுக்கு என்ன கேட்கறாங்க. அப்போ இது மாதிரியான விஷயம் ஒவ்வொரு ட்ரிப் புதுசா மாற்றங்கள் வரும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்மளை வந்து என்ன இது பண்ணல. அடுத்து நோ லேர்னிங் ஃப்ரம் த பாஸ்ட் ஆர் ப்ரீவியஸ் எக்ஸாமினேஷன். கடந்த எக்ஸாம்ல தவறு பண்ணிருப்பாங்க. என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஒண்ணு கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிச்சு போயிருக்க மாட்டாங்க, அப்படி இல்லைன்னா என்ன ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல என்ன கொஞ்சம் தொக்கு இருக்கும், இதுல எல்லாம் கேட்க மாட்டான்பா அப்படின்ட்டு. திரும்ப அந்த வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பொலிட்டி நல்லா படிச்சாங்கன்னா திரும்ப முதல்ல இருந்து பொலிட்டில இருந்து ஆரம்பிப்பாங்க. பொலிட்டி எத்தனை டைம் படிச்சாலும் 15 கேள்வி தான் வரப்போகுது. பொலிட்டி பிகி அளவுக்கு படிச்சால் என்ன 15 கேள்வி தான் வரணும். ஸோ வி ஷுட் லேர்ன் ஃப்ரம் த பாஸ்ட் மிஸ்டேக். ஸோ லாஸ்ட் இயர் குரூப் 1 கொஸ்டின் பேப்பர் இருக்கா, ஸோ 200 கேள்வியில நான் 140 கேள்வி அடிச்சுன்னா ஐ வில் கிளியர் ஷுவரா சொல்லலாம். அப்ப 140 கேள்வி அடிக்க முடியலன்னா 100 கேள்வி தான் அடிக்க முடியுது. அப்ப இன்னொரு 40 கேள்வி அடிக்கிறதுக்கு ஸோ வாட் ஷுட் ஐ டூ? அப்போ இது பண்ணுங்க. அப்ப நான் சயின்ஸ் ஃபோக்கஸ் பண்ணா என்ன என்னால ஒரு 10 கேள்வி போட்டிருக்க முடியும், கரண்ட் அஃபேர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணா என்னால கூட ஒரு 10 கேள்வி போட்டிருக்க முடியும் அப்படிங்கிறது தான். சரியா? ஸோ யாரால 200 200 அடிக்க முடியுமானா கண்டிப்பா 200 200 அடிக்க முடியாது. அப்போ இது மாதிரியான ஒரு கடந்த இதுல இருந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோக்கஸிங் நியூ சப்ஜெக்ட், சாரி ஃபியூ சப்ஜெக்ட். என்ன அப்படின்னா வந்து பொலிட்டியை மட்டும் திரும்ப எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப அதே பொலிட்டி, அதே தமிழ், அதே இந்தியன் நேஷனல் மூமெண்ட், அதே ஜியாகிரபி. மிச்ச புதுசா உள்ளதெல்லாம் கொஸ்டின் டிஃபிகல்ட்டா கேட்டிருக்கானே அதுக்கு அதை நான் முதல்ல படிக்க மாட்டாங்க. இதெல்லாம் நல்லா இதை நல்லா படிச்சுக்கணும் அப்படின்ட்டு கடைசியில் அதை ரிவைஸ் பண்ற மாதிரி பாப்போம் அப்படின்னு படிப்பாங்க. திரும்பவும் என்ன அதே தவறு வரும். அந்த கொஸ்டின் அப்படிங்கிறது என்ன ஏறாது. நல்லா சொல்றேன், ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நார்மலா படிச்சா கூட 120 கேள்வி போட்டுடலாம். எந்த ஒரு எக்ஸாமினேஷனாலும் சரிதான். நீங்க ஃபுல் ஃபிளெஜ்டா படிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஆனா இந்த 120ல இருந்து 130 140 நீங்க இன்க்ரீஸ் பண்றீங்க பாருங்க, அதுக்கு தான் அதிக எஃபோர்ட் தேவைப்படும். சரியா? ஏன்னா சப்ஜெக்டிவோட நேச்சர் அப்படி. ஏன்னா நம்ம எல்லாருமே என்ன நம்ம 6 to 10th வரைக்கும் ஸ்கூல் புக்ல எங்கேயோ ஒரு இடத்துல என்ன படிச்ச ஒரு விஷயம் தான். அதனால சில இது பிம்பிளிக்கா பிளாப்பே ரைட் ஆயிரும், 80 கேள்வி போட்டுருவோம். அப்புறம் ஓரளவு படிச்சதுனால என்ன கூடுதலா ஒரு 40 கேள்வி வந்துடும். இந்த 120க்கு மேல இந்த புது பேட்டர்ன்ல சொல்றேன், பழைய இதுல ஆவரேஜா 130 140 வரும் எல்லாருக்கும். சரியா? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அடுத்து வந்து அடுத்த டைம் பார்த்துக்கலாம் அப்படிங்கக்கூடிய அலட்சியம் நிறைய பேருக்கு இருக்கும். சரியா? இந்த டைம் ப்ரிப்பேர் பண்ணாங்க, 3 மாசம் தான் எக்ஸாமினேஷனுக்கு இருக்கும். திடீர்னு என்ன ஒரு ஃபங்க்ஷன் வந்துடும், இல்ல ஏதாவது ஒரு விஷயம் வந்துடும். சரி நம்ம வந்து இதை விட்டுறலாம், ரெசல்யூஷன் மாதிரி அடுத்த எக்ஸாமினேஷன் நல்லா படிக்கிறோம் டாப்பரா வர்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த எக்ஸாமினேஷன் என்ன நமக்கு என்ன ஏதாவது வந்து என்ன திருவிழா இல்ல ஏதாவது ஒரு விஷயம் வந்து வந்துடலாம். சரியா? எப்போதுமே என்ன we should enjoy the present. நடப்புல என்ன இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம பார்க்கணுமே தவிர்த்து எதிர்காலத்தெல்லாம் ரெண்டாவது. நிகழ்காலம் சரியா இருந்தா மட்டும்தான் என்ன எதிர்காலம் கரெக்டா இருக்கும். அடுத்து அப்படின்னாலே அது முடிஞ்சுது. கையில இருக்கிறது தான் என்ன நம்ம வந்து எப்போதுமே பயன்படுத்திக்கணும். அப்போ இந்த விஷயத்தெல்லாம் நம்ம வந்து பண்ணக்கூடாது. இதெல்லாம் நான் ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணும். எல்லாம் எப்போ ரியலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தவறு பண்ணிட்டேன் அப்படிங்கிறத முதல்ல படிப்பாங்க. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரிஜினல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு அப்புறம் தான் என்ன they will get an idea how to approach the examination அப்படிங்கிறது அப்பதான் கிடைக்கும். நான் என்ன பண்றேன்னா அதை வந்து என்ன முதல்ல உங்களுக்கு புரிய வச்சிடணும். இதனால என்ன ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதா வந்து என்ன என்னுடைய ஒரு கான்செப்ட். ரைட்? சரி, இப்போ எப்படி படிக்க ஆரம்பிக்கிறது அப்படின்னா, ஸோ திஸ் ஆர் த திங்ஸ் பேசிக். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதை ஏன் பார்க்கணும், நம்ம ஏன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பார்க்கணும்?
இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க தெரியுமா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரையும் பாக்குறது கிடையாது, சிலபஸையும் பாக்குறது கிடையாது. ஸ்கூல் புக் பா 6ஆப்ல இருந்து 12ஆம் வரைக்கும் படிச்சுக்கோ அப்படின்னா எல்லாத்தையும் படிப்பாங்க, எல்லாம் தெரியும். ஆனா படிச்ச விஷயத்த கொஸ்டினுடைய டிமாண்டுக்கு ஏத்த மாதிரி அங்க அப்ளை பண்ண முடியாது. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் படிச்சீங்க அப்படின்னா அது நான் பின்னாடி உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ ஸ்கூல் புக் எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். இப்போ நீங்க இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க இப்போ இந்த கடந்த ஒரு குரூப் 1 எக்ஸாம்ல கேட்டான் பாருங்க, தமிழில் வந்து என்ன முதல்ல இந்த கார்ட்டூன் வகைகளை பத்திரிகைகளை அறிமுகப்படுத்தியது யாருன்னு பாரதியார்ல இருந்து கேட்டான். நம்ம பாரதியார் இது வரைக்கும் அப்படியே படிச்சிருக்க மாட்டோம். பாரதியார்னா என்ன, எட்டயாபுரத்துல பிறந்தாரு, அதுக்கப்புறம் என்ன இந்த இதழ்கள்லாம் வச்சிருந்தாரு, குயில், இது மாதிரி ஒரு 2 3 அந்த மாதிரியான வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் பாண்டிச்சேரி போனாரு. அப்புறம் என்ன வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்ததால் வான்புகள் கொண்ட தமிழ்நாடுன்னு பாடினாரு. அப்புறம் 2 3 குவாய்ட் இருக்கும். ரைட், டிசம்பர் 11 என்ன பாரதியார் வந்து இறந்துட்டார். இவ்வளவுதான் பாரதியாரை பத்தி. ஆனா அதுக்கப்புறம் நேஷனல் மூமெண்ட் வரும்போது என்ன சூரத் மாவட்டத்தில் கலந்துக்கிட்டாரு, நிவேதிதை சந்திச்சார் அப்படிங்கறதான் பார்ப்போம். அப்போ இந்த ட்ரிப் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, அப்ப அடுத்து நீங்க படிக்கும்போது பாரதியார் வந்து இதழியலுக்கு அவர் ஆற்றிய பங்களிப்புகள் என்ன அப்படிங்கறத வந்து பார்க்கணும். அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து, நீங்க அடுத்த படிக்கும்போது எப்படி படிக்கணும் அப்படின்னா வந்து, அவர் தான் வந்து முதல்ல என்ன அப்படின்னா வந்து இந்த கவிதை வடிவத்தையே வந்து மாத்துறார். எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருக்கு. அதுக்கு முன்னாடி உள்ள கவிதை எல்லாம் பார்த்திருக்கீங்க இல்லையா, இலக்கியங்கள்லாம் எப்படி இருக்கும், காப்பு அது இது அதெல்லாம் கிடையாது, படிச்சா புரியுதா, அதுதான் பாரதியார். அப்போ இந்த இலக்கிய பங்களிப்பு அப்ப அடுத்த ட்ரிப் இந்த கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போது அடுத்த ட்ரிப் நம்ம அப்ரோச் பண்ணும்போது என்ன இந்த ஐடியாக்கள்லாம் வந்து கிடைக்கும். அதனாலதான் முதல் விஷயம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை வந்து நான் பார்க்கணும் அப்படிங்கறத சொல்றேன். அதனாலதான் கையில எல்லாருக்கும் என்ன கொஸ்டின் பேப்பரை சப்ஜெக்டிவ் வைஸா ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அடுத்து படிக்கும்போது ஓகே, அடுத்த முறை இந்த மாதிரியான ஒரு கேள்வி கொஸ்டின் அப்படிங்கிறது ஃப்ரேம் ஆவதற்கான there is a chances அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அடுத்து சஜஷன் ஃப்ரம் சீனியர்ஸ். சீனியர்ஸ்னா என்ன, நமக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இன்றைய காலகட்டத்தில் நமக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தங்க வேலைக்கு போயிருப்பாங்க, அவங்களை எப்படியாவது பிடிச்சு பேசணும். சில பேர் வந்து என்ன வேலைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருப்பாங்க, வேலைக்கு போன அப்புறம் ஒரு மாதிரி இருப்பாங்க. சரியா, வேலைக்கு போற முன்னாடி அப்படியே அதுக்கடுத்து சொல்லுங்க அப்படின்னு அது அவங்களுடைய நடை உடை பாவனை இது எல்லாம் வந்து மாறும், அவங்களுடைய டோனே வந்து மாறும். அவங்க எப்படியும் போறாங்க, நமக்கு தேவை விஷயம் போய் கேட்டீங்கன்னா 2 3 டைம் கேட்டா தான் சொல்லுவாங்க, இல்ல நான் இதெல்லாம் வந்து பண்ணல. சில பேர் இருக்காங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த கிளியர் பண்ணவங்களை விட கிளியர் பண்ணாதவங்க இருப்பாங்க தெரியுமா, உங்களுக்கு தெரியும் சில பேர் பொட்டன்ஷியல் ஆனா கிளியர் பண்ணல அப்படின்னு, அவங்ககிட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்க பண்ண தப்பெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. அப்ப அந்த அவங்க பண்ற தப்பெல்லாம் நீங்க அப்சர்வ் பண்ணி இந்த தப்பெல்லாம் நான் பண்ணாம இருந்தாலும் என்ன பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கக்கூடியதுக்கு வந்துட்டீங்கன்னா முடிஞ்சுது. கிளியர் பண்ணவன்ட்ட போய் கேட்டீங்கன்னா, இல்ல நான் அந்த புக்கு படிச்சேன், லட்சுமிகாந்த் படிச்சேன், பைலி படிச்சேன், அப்புறம் என்ன நிறைய புத்தகங்கள் இருக்கு பொலிட்டிக்கே அப்படிம்பாங்க. ரியாலிட்டி இது. சரியா, சோ நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னுடைய கண்டெம்பரரியில ப்ரிப்பேர் பண்ணவங்ககிட்ட நான் கேட்டதெல்லாம் இதுதான். சரியா, அதனால வந்து இதெல்லாம் அதனால சோ அவங்கள்ட்ட கேளுங்க. அடுத்து சிலபஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம். சிலபஸ் வந்து என்ன பாத்தீங்க அப்படின்னா வந்து எதை அப்ரோச் பண்ணணும், எதை அப்ரோச் பண்ணக்கூடாது. சரியா, எதை அப்ரோச் பண்ணணும், எதை அப்ரோச் பண்ணக்கூடாது, இங்கதான் ஒரு விஷயம் இருக்கு. பாரதியாரங்க கேட்டாங்களா, அப்போ தமிழ் இலக்கியத்துக்கு கீழே வந்து என்ன அவர் வந்து வர்றாரு. அப்போ இதுல இன்னும் அடுத்த முறை என்ன பாரதிதாசனை பத்தி கேட்கலாம், பாரதிதாசன் இருக்காரு, நாமக்கல் கவிஞர் இருக்காரு, அப்ப புதுக்கவிதை இலக்கணத்துல பத்தி இந்த மாதிரியான கேள்வி வரலாம். அப்ப நான் சிலபஸ்ல வந்து என்ன புதுக்கவிதை படிக்கணும், ஏன்னா சிலபஸ்ல வந்து ஒரே வாரத்துல கொடுத்து முடிச்சுட்டா என்ன இலக்கியங்கள் செவ்வியல் காலம் முதல் இக்காலம் வரை அப்படின்னு ஒரே இதுல வந்து முடிச்சுட்டான். அப்போ இந்த கொஸ்டினையும் சிலபஸையும் ரிலேட் பண்ணி அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா ஐடியா தவிர்த்து வேற எதுவும். சரியா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கூல் புக். நான் சொல்றேன் ஸ்கூல் புக் மட்டுமே வந்து ஒரு முழுமையான சோர்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஏர்லியர் இட் வாஸ் ஓகே. ஸோ ஒரு 2017 18 19 வரைக்கும் கூட என்ன ஏத்துக்கலாம். பட் 2 நடந்திருக்கு. நீங்க மாடல் கொஸ்டின் பேப்பர் நடந்ததுக்கு அப்புறம் புது சிலபஸ்ல 2 எக்ஸாமினேஷன் நடந்திருக்கு. எப்போதுமே வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு எக்ஸாமினேஷன் வச்சுக்கோங்களேன். ஸ்பெஷலைஸ்டு எக்ஸாமினேஷன் அப்படின்னா நார்மலா எழுதக்கூடிய எல்லா மக்களும் எழுத மாட்டாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் நிர்ணயிச்சிருப்பான். ஒரு எம்காம் படிச்சிருக்கணும், இல்ல டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் மாதிரி நியமிச்சிருப்பான். அந்த கொஸ்டின் பேப்பர் எப்போதுமே எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு சிம்பிள் குரூப் 4 லெவல்ல தான் இருக்கும். அதுவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து மிக்சிங் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். பட் இந்த 2021ல சாரி 21 வந்துருச்சு, சாரி 2021ல குரூப் 1க்கு அப்புறம் நடந்த தேர்வுலையும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா the same pattern, the same standard ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அப்போ
இந்த ஸ்டாண்டர்ட் இந்த பேட்டர்னா என்ன நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அப்போ ஸ்கூல் புக் மட்டும் போதுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஸ்கூல் புக் அப்படிங்கிறது இட் வில் ஹெல்ப். 100% மறக்க மாட்டேன். ஸ்கூல் புக் அப்படிங்கிறது வந்து என்ன, ஒரு அடிப்படை. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு எளிமையான மொழிநடையில இருக்கும். உதாரணத்துக்கு வந்து என்ன, ஒன்றும் இல்லை, ஜாகிரபி, பிசிக்கல் ஜாகிரபி இருக்கு சரியா. பிசிக்கல் ஜாகிரபிக்கு வந்து ஸ்கூல் புக்லயும் பிசிக்கல் ஜாகிரபி இருக்கு, லேண்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு இருக்கு, இல்லத்தோற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கு. கோச்சங் லியாங்னு ஒன்று இருக்கு, சர்டிபிகேட் ஆஃப் பிசிக்கல் அண்ட் ஹியூமன் ஜாகிரபின்னு ஒரு புக் இருக்கு. கோச்சங் லியாங்னு ஒரு புத்தகம் இருக்கு. அது இன்டர்நேஷனல் ஆதர், அதை எல்லாரும் சொல்லுவாங்க. நீங்க முதல்ல இப்போ இந்தியன் ஜாகிரபி அப்படிங்கிறது கிடையாது, இப்போ இந்தியன் ஜாகிரபி சொல்லுவாங்க. இப்போ நீங்க இந்த ஸ்கூல் புக்கே படிக்காம பிசிக்கல் ஜாகிரபில லேண்ட் ஃபார்ம் படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே என்ன சொல்றது, தலை சுத்த ஆரம்பிக்கும். அப்போ இந்த ஸ்கூல் புக் அப்படிங்கிறது உங்களுக்கு அடிப்படையை புரிய வைக்கும். இந்த அடிப்படை புரிவதன் மூலமா நீங்க ரெஃபரன்ஸ் புக்கை யூஸ் பண்றதுக்கு என்ன இது பண்ணும். உதாரணத்துக்கு நீங்க இந்தியன் ஹிஸ்டரி படிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்கூல் புக் வந்து கேட்டகரைஸ் பண்ணும். ஆன்ஷியன் இந்தியா, பழங்கால இந்தியா அப்படின்னா இதுல இருந்து இது வரைக்கும், அதுல இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படிங்கிறது வந்து இருக்கு. இடைக்கால இந்தியா, நவீன இந்தியா, இந்திய தேசிய இயக்கம், இதை பத்தின அடிப்படையான விஷயங்களை வந்து எனக்கு கொடுக்கும். அதுல டெப்த் அப்படிங்கிறது என்ன, ரெஃபரன்ஸ் புக். ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன சோர்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஸ்கூல் புக் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட். அதுக்கு நான் ஸ்கூல் புக்கே வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். ஸ்கூல் புக் அது வந்து ஒரு நெசசரி, பட் அது மட்டும் தான் என்ன கம்ப்ளீட்டான சொல்யூஷன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா நமக்கு சிலபஸே என்ன, டிகிரி ஸ்டாண்டர்ட். அப்போ டிகிரி அடிப்படையில தான் என்ன அது இருக்கும். ரைட், டுடே ஸ்டடி எவ்ரிதிங் அண்டர் த சன் அப்படின்னு கேள்வி வரும். அப்படின்னா என்னன்னா, சார் 200க்கு 200 எடுக்கணுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும், புதுசா படிக்கிறவங்களுக்கு. ஏன்னா 200 கேள்வி இருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, ஸ்கூல்ல எல்லாம் 100ன்னா 98 97 எடுப்போம், 500க்கு என்ன 450. அப்போ 200 கேள்விக்கு வந்து என்ன, திடீர்னு 200 கேள்வி பல்வேறு சப்ஜெக்ட்ல வந்து எடுக்கிறதுக்கு வந்து என்ன பார்த்தா என்ன இருக்கும், பயமா இருக்கும். அதுக்கு திருவள்ளுவர் வழி சொல்றார் சரியா. இந்த குறளோட பொருளை சொல்லுங்க பாப்போம். பீலிவை சாகாடு மச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். இதுல என்ன சொல்றாருன்னா, அளவுக்கு அதிகம், அதாவது வந்து பீலிவை அப்படின்னா மயில் தோகை சரியா. இந்த சாகாடும் அப்படிங்கிறது, இந்த மயில் தோகை அப்படிங்கிறது என்ன, மெல்லியதுதான். ஆனா அதை வந்து அளவுக்கு அதிகமாக வண்டியில ஏத்துனா என்ன, அந்த வண்டியோட அச்சாணியே வந்து முறிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாரு. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அச்சிறு அப்பண்டம் அப்படின்னா ஒரு பெரிய விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி இந்த குறள்ல இருந்து என்ன சின்ன சின்ன விஷயமா பண்ணோம்னா என்ன, 200க்கு 140 150 கேள்வி எடுத்துடலாம். அந்த குறளை நம்ம என்ன கொஞ்சம் ஆப்போசிட்ல பார்க்கலாம் சரியா. இப்ப திடீர்னு 200 கேள்வி, முதல்ல ஆரம்பத்துல என்ன சயின்ஸ், பிசிக்ஸ், பாட்னி அண்ட் சுவாலஜி, என்விரான்மெண்ட் பார்த்த உடனே தலை சுத்தும் சரியா. அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ், இது அதுக்கு அடுத்து ஜியோகிராஃபி, அதுக்கு அடுத்து ஹிஸ்டரி, அதுக்கு அடுத்து பொலிட்டி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், யூனிட் 8, யூனிட் 9, ஆப்டிடியூட், இதெல்லாம் பார்க்கும்போது 200 கேள்விக்கு தோணும். அப்ப என்னன்னா முதல்ல பிரிச்சுக்கணும். இப்ப 200 கேள்வியில முதல்ல எது 25 கேள்வி எடுக்கலாம், பிரிச்சிரு. மேத்ஸ் 25 கேள்வி சொலையா எடுக்கலாம், மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஒன்ஸ் யூ நோ த கான்செப்ட், தட்ஸ் ஓகே, எப்பவும் மறக்காது. பட் பிராக்டிஸ் மட்டும் பண்ணா என்ன போதும், எழுத வேண்டாம், இந்த இதெல்லாம் வேண்டாம். அப்போ 25 மார்க். அப்ப அடுத்ததுவா, அடுத்து சின்ன ஏரியா எது, சின்ன ஏரியானா நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு ஸ்கோரிங் ஏரியா, பொலிட்டியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நம்ம ஈஸியா வந்து என்ன படிச்சிடலாம். அப்போ இந்த மாதிரி தான் வந்து நம்ம சின்ன சின்ன விஷயங்களா பண்ணோம் அப்படின்னா என்ன அளவுக்கும் மிகாது, கரெக்டா நம்மளால வந்து என்ன பண்ண முடியும். இப்படிதான் நம்மளுடைய அப்ரோச் அப்படிங்கிறது. நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லாத்தையும் படிக்கணும் அப்படின்னு. எல்லாத்தையும் படிக்க வேண்டாம். நீங்க படிக்க போறது 60ல இருந்து 70% படிச்சாலே உங்களால வந்து கிளியர் பண்ண முடியும். ஆனா அதை நீங்க தெளிவா கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட என்ன அது சரியா. ஓகே, சில டைம் நமக்கு நம்மள அறியாமலே என்ன டிமோட்டிவேட் அப்படிங்கிறது ஆகும். ஸோ அது எல்லாருக்குமே வந்து என்ன ஒரு இயல்பான விஷயம் தான். இப்ப நானே இருந்தா கூட நினைக்கலாம் எப்பவுமே அப்படிலாம் எல்லாராலும் இருக்க முடியாது. அப்பப்போ என்ன ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு சூழல் இருக்கு. அந்த சூழலை பொறுத்து என்ன டிமோட்டிவேட் வந்து என்ன நம்ம பண்ணுவோம். அப்ப என்ன அப்படின்னா வந்து ஒண்ணு டெஸ்டினேஷனை பார்த்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அதை பார்த்தே கோட்டை விட்டுருவாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து நம்மளுடைய பணியை வந்து தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்கணும். சரி, என்ஜாய் பண்ணணும். படிக்கிற போது என்ன ஸோ பொலிட்டிக்ஸ் படிக்கும் போது நீ வெறும் எக்ஸாமினேஷன் படிக்கக்கூடாது. இப்போ பாத்தீங்கன்னா முக்கியமான செய்தி வந்து பாத்தீங்கன்னா ஃபார்முலாஸ் பத்தி போகுது.
ஃபார்முலாஸ் பத்தி பார்க்கும்போது அதை நீங்க என்ஜாய் பண்ணி படிச்சீங்கன்னா ஓகே இது ஸ்டேட் சப்ஜெக்ட்ல வருதா இதுல வருதா, அப்ப இவங்க எல்லாம் எப்படி பேசுறாங்க அதை நீங்க ரிலேட் பண்ணி பாத்தீங்கன்னா அதெல்லாம் என்ன ஒரு இதே மாதிரி இப்ப வரலாறு தொடர்பா இல்ல தமிழர் திருநாள் பொங்கல் இருக்கு இல்லையா, இப்ப இது நிறைய தொடர் ஆர்டிகல் வந்துச்சு. அப்ப இதெல்லாம் நீங்க அனுபவப்பட்டு கொஞ்சம் இது ஆர்வத்தோட படிச்சீங்கன்னா என்ன உங்களுக்கு எப்பவுமே டிமோட்டிவேட் அப்படிங்கிறது ஆகாது. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, நம்ம ஒரு போஸ்ட் டிசைட் பண்றோம்னா அது ஒரு மேட்டர். அதுக்கப்புறம் கான்பிடன்ட். அப்பார்ட் ஃப்ரம் தட் படிக்க முடியலையா, ஒரு 2 நாள் படிக்காத, 2 நாள் விட்டுறலாம். அதுக்கடுத்து நமக்கே போர் அடிச்சு திரும்ப படிப்பு வருவோம். நம்ம எப்பெல்லாம் படிக்க ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல டிமோட்டிவேட் ஆகிறோம்னா அப்ப உட்காந்து மெனக்கெட்டு படிக்க நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அது ஏறாது. ஒரு நாள் 2 நாள் பிரேக் விட்டுருங்க, திரும்ப படிக்க ஆரம்பிச்சீங்க என்ன யூ வில் பி பிக்ட் அப். அப்போ இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் வரக்கூடியதான். எல்லாரும் வந்து எப்போதுமே வந்து என்ன தொடர்ச்சியா ஓட முடியுமான்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. வண்டினா என்ன பெட்ரோல் அப்படிங்கிறது தேவை, திடீர்னு பெட்ரோல்னா திரும்ப ஃபில் பண்ணணும். அதே மாதிரிதான் என்ன as a human we need energy, right? ஓகே, ஸ்கூல் புக் என்ன அப்படின்னா கண்டிப்பா வந்து என்ன அது அடிப்படை. இது வந்து பாத்தீங்கன்னா சில அடிப்படையான கேள்விகளை இது பண்றதுக்கு உதவி பண்ணும். அதுக்கப்புறம் சில விஷயங்கள் என்ன வேகமா கத்துக்க வந்து உதவும். நான் சொன்னேன் இல்லையா, இப்ப நீங்க ஜியோகிராஃபி படிக்கிறீங்க, அரசியலமைப்பு படிக்கிறீங்க அப்படின்னா அரசியலமைப்பு வரலாற்றை பொறுத்தவரை ரொம்ப சுருக்கமா சொல்லிடும். நீங்க இது ஸ்டாண்டர்ட் லட்சுமிகாந்த் போங்க, லட்சுமிகாந்த்ல வந்து எவாலுவேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் 20 பக்கம் வந்துடும். இதுல 20 பக்கத்துல வந்து மொத்த அரசியலமைப்பையும் முடிச்சிருப்பாங்க. அப்ப புரியுதா? இப்ப எப்படி உதவும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியுது இல்லையா, அது தெரியல முன்னாடி வந்துருங்க இல்ல சொல்றேன். இப்ப தெரியுதா? இப்ப தெரியுது. இப்ப இந்த கேள்விக்கு வந்து 2 வழியில ஆன்சர் பண்ணலாம். ஒண்ணு நீங்க டைரக்டா படிச்சிருப்பீங்க 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது என்ன தி சோசியலிஸ்ட் செக்யூலர் அப்படிங்கறத இது பண்ணிருப்பீங்க. இப்ப வேற இன்னொரு கேள்வி அப்படிங்கிறது இந்த நேரடியா தெரிஞ்சது நம்மளால என்ன பண்ண முடியுது ஆன்சர் பண்ண முடியுது. இன்னொரு விஷயம் ஸ்கூல் புக்ல படிச்ச விஷயத்தை வச்சு சரியா, அப்போ வந்து நம்ம நினைப்போம் 40வது படிச்சிருப்போம், 40வது பத்தி பேசாது, அப்போ அது வராது. அதுக்கடுத்து 44வது அதுவும் என்ன வராது, அது வந்து என்ன ரெஸ்டோர் பண்ணுது அப்படிங்கிறது. 43வது வராது. இந்த மாதிரி எலிமினேஷன் மெத்தட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கூல் புக்கை பொறுத்த வரைக்கும் படிச்சது நேரடியா நமக்கு உதவி புரியுமா அப்படின்னா கண்டிப்பா வந்து கிடையாது. அது மறைமுகமா தான் உதவி பண்ணும். அதனால ஸ்கூல் புக் அப்படிங்கிறது அடுத்த இன்னொரு கேள்வி இருக்கு பாருங்க. The early work of grammar and poem was assigned to the pre-Christian era. தொல்காப்பியமா, மதுரை காஞ்சியா, பட்டினப்பாலையா, பத்துப்பாட்டா? இப்ப இந்த கேள்விக்கு வந்து எப்படி வந்து மறைமுகமா நமக்கு வந்து உதவி பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம படிக்கும் போது என்ன கொஞ்சம் இலக்கண நூல் அப்படிங்கிறது கிடையாது, கால வரிசைப்படி 10 பாட்டு 8 தொகை 10 பாட்டு சங்க இலக்கியத்தினுடைய காலம் தான் என்ன அப்படின்னா வந்து கிமு 3ஆம் நூற்றாண்டுல இருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு. இதனுடைய காலம் என்ன அதற்கெல்லாம் முன்னாடி ஆட்டோமேட்டிக்கா என்ன இது ப்ரீ கிறிஸ்டியன் எரா அப்படிங்கிறதுக்கு என்ன போயிடும். அப்போ இந்த மாதிரி வந்து நம்மளால வந்து சில கேள்விகளுக்கு மறைமுகமாக உதவி புரிவதற்கு இந்த மாதிரியான ஸ்கூல் புக்ல உள்ள விஷயங்கள் உதவும். ரைட்? ஓகே, can I pause if started to prepare from now? கண்டிப்பா வந்து முடியும். ஏன் அப்படின்னா நமக்கு இன்னும் தெளிவா என்ன we have a strategy. so இப்போ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நான் இப்ப சொல்லணும்னு நீங்களா கத்து இது பண்ணிருப்பீங்க. ஒவ்வொரு எக்ஸாமினேஷன்ல என்ன நீங்களாவே லேர்ன் பண்ணி அதை திருத்தி ஒரு வருஷம் ஆயிரும். அப்போ இதை நம்ம முன்னாடியே கத்துக்கிறோம் சரியா. சோ இன்னொரு கிளாஸ் கூட என்ன உங்களுக்கு வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் முன்னாடி சப்ஜெக்ட் கிளாஸஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே the basic of the subject தான். அப்போ அதுல எல்லாம் என்ன நம்ம தெளிவா இருந்தோம், இதைத்தான் படிக்கணும் இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு தெரியும் போது இப்ப ப்ரிப்பேர் பண்ணாலும் என்ன போதும். சிலபஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணுதான், கண்டென்ட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணுதான். பட் ஹவ் யூ அப்ரோச்சிங் அப்படிங்கறத என்ன டிஃபரெண்ட். நம்ம ஒரு முறையான வழியில அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா நம்மளால வந்து we can clear. சரியா? அடுத்து தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னா என்ன? அப்ப விடாமுயற்சி இருந்தா என்ன வெற்றி அப்படிங்கிறது கிடைத்தே தீரும். இப்ப சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி நடக்குது இதுவெல்லாம் நடக்குது, அது என்ன நடந்தாலும் சரிதான் நம்ம உழைப்புக்கு என்ன அதற்கான பலன் அப்படிங்கிறது இருக்கும். அதனால வந்து நம்ம உழைப்பு அப்படிங்கிறது என்ன எப்பவுமே வந்து வீண். அதனால என்னன்னா we should enjoy the journey அப்படிங்கிறேன். புரியுதா?
இன்னைக்கு கிடைக்கலாம், அடுத்த டைம் கிடைக்க போகுது. பட் அதனால அதனுடைய பலன் அப்படிங்கிறது நமக்கு இல்லாம போகல, இதோட போகல. அதனாலதான் என்ன அப்படின்னா வந்து இந்த விஷயங்கள் இதுதான் என்ன அப்படின்னா வந்து முழுக்க முழுக்க நமக்கான ஒரு பேசிக். சரி, இப்போ சிலபஸ்குள்ள போலாம். ஆக்சுவலி பாக்குறோம் இல்லையா, இது வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் அக்டோபர் 2019ல ரிலீஸ் பண்ணதுல சப்ஜெக்ட் வைஸான ஒரு கொஸ்டினுடைய ரிலீஸ். இப்போ இதுல மேத்ஸ் இருக்கு இல்லையா, இதனுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது வந்து என்ன மாறல, மிச்சப்படி இந்த இருக்கு பாருங்க. இதுல உள்ள நம்ம எக்ஸ்பெக்டட் அப்படிங்கறது கொடுத்துருக்கிறோம் இல்லையா, இந்த இது பெரும்பாலும் குரூப் 1ல என்ன மாறவே இல்லை, ஓரளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அப்ப இங்க என்ன விஷயம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க இப்ப குரூப் 2 அப்படின்னா ஒரு 140 மார்க் எடுக்கணும், இல்ல 150 கொஸ்டின், நான் கண்டிப்பா சொல்றேன் 150 கொஸ்டின் 160 கொஸ்டின் டார்கெட் பண்ணுவோம். அப்ப ஏன்னா இப்ப குரூப் 2 பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் 1:1 ரேஷியோ அப்படிங்கிறது குறைக்கப்படலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. முன்னாடி வந்து என்னன்னா 1:10 இருந்தது, சரியா? இப்போ வரக்கூடிய குரூப் 2 பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது கண்டிப்பா 1:5 இருக்கலாம், அப்படி இல்லைன்னா என்ன 1:3 இருக்கலாம். அது நோட்டிபிகேஷன் வரும்போது தான் நமக்கு தெரியும். நமக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது, நமக்கு தேவை வந்து ஒரே போஸ்ட். நம்ம எப்பவுமே என்ன வி ஷுட் பி டாப். அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு 140 கேள்விகளுக்கு மேல குரூப் 2 ப்ரிலிம்ஸ்ல கொஸ்டின் வந்து நான் சொல்றது வந்து எந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டா இருந்தாலும் என்ன நம்மளால வந்து 120 140க்கு மேல அடிக்கணும். எந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டா இருந்தாலும், ஈஸியா இருந்தா என்ன 160 கிராஸ் ஆகும். சோ அப்போ இந்த விஷயம் அப்படிங்கிறது அப்ப இதுல வந்து என்ன பாத்தீங்கன்னா இந்த யூனிட் 8 and 9 இருக்கு இல்லையா, இது இங்க முக்கியம். டெவலப்மெண்டல் அட்மினிஸ்ட்ரேஷனும் தமிழ்நாடு ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டும் நம்மளுக்கான ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்னு நம்ம இது பண்றதன் மூலமா ஈவன் குரூப் 2 மெயின்ஸ்க்கு இந்த 2 சிலபஸ் இருக்கு இல்லையா, இது 2 தான் மேஜரான ரோல். அப்போ இந்த ரெண்டும் நமக்கான ஒரு முக்கியமான விஷயம். இந்த பார்ட்டை நம்ம விடவே கூடாது. அதனாலதான் என்ன உங்களுக்கு முதல்ல இந்த கிளாஸஸ் போட்டு பண்றோம். திருக்குறளை பொறுத்த வரைக்கும் என்ன திருக்குறள்லாம் வந்து நீங்க வந்து ப்ரிலிம்ஸ்னாலும் சரி மெயின்ஸ்னாலும் சரி ஒரு கொஸ்டின் கூட என்ன தப்பு பண்ணாம உங்களால வந்து பண்ண முடியும். அதுக்கு வந்து நான் கேரண்டி. மற்ற ஃபேக்சுவல்ல கூட என்ன நீங்க அப்படி இப்படி இருக்கலாம், பட் திருக்குறளை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ்ல நீங்க ஒரு கொஸ்டின் கூட என்ன தவறே பண்ண மாட்டீங்க. அதுக்கு நான் 100% கேரண்டி. ரைட், ஜெனரல் சயின்ஸ் ஓகே. இப்போ நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கறத நான் உங்களுக்கு இண்டிவிஜுவலா அப்புறம் கிளாஸ்ல சொல்றேன். இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம நோக்கம் 140 கேள்வி. அப்போ இதுல இண்டிவிஜுவலா நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் எல்லா சப்ஜெக்ட் வரும்னு சொல்ல முடியாது. சில பேர் சுட்டு போட்டாலும் என்ன மேத்ஸ் வராது, இல்ல சயின்ஸ் வராது. எனக்கு தெரிஞ்சு முதல் முறையா பாலிட்டிக்ஸ் சொல்ற ஒரே ஒரு கேண்டிடேட் நீங்க தான். இது பாலிடிக்ஸ் இல்லையா, இது பொலிட்டி. பாலிடிக்ஸ் வேற பொலிட்டி வேற, சரியா? அது வந்து நீங்க அதான் மனப்பாடம் பண்ண, நீங்க பிராக்டிகலா வந்தா பார்த்தாலே போதுமே. இப்ப எலெக்ஷன் வரப்போகுது, எலெக்ஷனை பத்தி எந்த ஆர்டிகல் பேசுது, எலெக்ஷன் கமிஷன் இருக்கு, ஆர்டிகல் 324 ரிலேட் பண்ணிக்கோங்க. ஈவன் காமனா ரிலேட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி. சட்டசபை தேர்தல் வரப்போகுது இல்லையா, 324 யார் நடத்த போறா? நேஷனல் எலெக்ஷன் கமிஷன், தேசிய எலெக்ஷன் கமிஷன் நடத்த போகுது. ரிலேட் பண்ணிக்கோங்க. அப்ப இந்த எலெக்ஷன்லாம் யார் நடத்துவா? சட்டப்பேரவை தேர்தல்கள், நாடாளுமன்ற தேர்தல்கள், ராஜ்யசபா தேர்தல்கள், குடியரசுத் தலைவர் தேர்தல் யார் நடத்துவா? எலெக்ஷன் கமிஷன் ஆர்டிகல் 324 நடத்தும்.
அப்ப 5 வருஷம். சோ த டேர்ம் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படிங்கிறது என்ன 5 வருஷம். இதை பத்தி எந்த ஆர்டிகல் சொல்லுது அப்படின்னு பிராக்டிகலா பாத்தீங்கன்னாலே என்ன முடிஞ்சது. இன்னொரு உதாரணம். சோ எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் என்ன எடப்பாடிக்கு முதல்வருக்கு வந்து என்ன எடப்பாடி அப்படிங்கிற முதல்வராக தேர்ந்தெடுக்கப்படும். அவர் எப்படி முதலமைச்சர் ஆனார் அப்படின்னா வந்து சட்டப்பேரவையில் எந்த கட்சிக்கு பெரும்பான்மை இருக்கிறதோ அவர் தான் என்ன சீஃப் மினிஸ்டர். இந்த மாதிரி பொலிட்டி எல்லாம் பிராக்டிகலா படிக்க ஆரம்பிச்சா வந்து முடிஞ்சுது. நீங்க அதாவது மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கான்செப்டுக்கு போகக்கூடாது. பொலிட்டியை பொறுத்த வரைக்கும் 3 விஷயங்க சரியா. இந்த எக்ஸிகியூஷன் சாரி செப்பரேஷன் ஆஃப் பவர் கிளியரா புரிஞ்சதுன்னா பொலிட்டி சிம்பிள் சரியா. லா மேக்கிங் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன், அதை செயல்படுத்துறது யாரு எக்ஸிகியூட்டிவ். எக்ஸிகியூட்டிவ் யாரு பிரதமர் குடியரசுத் தலைவர் அமைச்சர்கள் இவங்கெல்லாம். இதுல இந்த லா சட்டத்துல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா தீர்த்து வைக்கக்கூடியது யாரு ஜுடிஷியல். இதுதான் இந்தியாவில் வந்து இது. அப்புறம் அரசியலமைப்பு அப்படின்னா என்ன பேசிக் ரூல்ஸ், செட் ஆஃப் ரூல்ஸ் ஃபார் கவர்னிங் இந்தியா, இந்தியாவை ஆளுவதற்கான ஒரு சின்ன கைடு. இது இப்படி நடக்கணும் அப்படிங்கிற ஒரு பிராக்டிகலா பாத்துட்டீங்கன்னா என்ன முடிஞ்சது. பொலிட்டி வந்து ஒரு டிஃபிகல்ட்டான சப்ஜெக்டா எனக்கு தெரிஞ்சு நீங்க தான் ஃபர்ஸ்ட் பொலிட்டி அப்படின்னு சொல்றீங்க. நான் ஏன் சொல்றேன்னா இதை எல்லாருக்கும் சப்ஜெக்ட் வராது. அப்போ நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க. இப்ப சப்போஸ் நீங்க வந்து என்ன இதுல வந்து எனக்கு வந்து சயின்ஸே வராது, இதுல 14 கேள்வி தான் என்ன இருக்கு ரைட். மிஞ்சி போனா 20 கேள்வி வரும் வச்சுக்கலாம். அப்ப 180 கேள்வியில நான் இன்னொரு இப்ப இதுல நெக்லெக்ட் பண்றேன் அப்படின்னா பொலிட்டில இருந்து என்ன சிங்கிள் கொஸ்டின் கூட என்ன நான் மிஸ் பண்ண கூடாது. அதே மாதிரி எக்கனாமில இருந்து என்ன ஒரு சிங்கிள் கொஸ்டின் கூட மிஸ் பண்ண கூடாது. இந்த மாதிரி நமக்கான ஸ்ட்ராட்டஜி வந்து என்ன we should frame. இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் என்ன 140 நானும் வந்தேன் போனேன் எல்லா சப்ஜெக்டையும் படிச்சேன் அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. அதனால நமக்கான ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது என்ன இங்க வேணும் சரியா. இது வரைக்கும் நான் சொன்ன சந்தேகம் இருக்கா? சொன்னதுல எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு இல்ல. நான் எனக்கு பொறுத்த வரைக்கும் லேமன்ல ஒரு சின்ன பிள்ளைக்கு சொன்னா எப்படி சொல்லணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன ஐ எம் கிளாரிஃபைட். போகலாம். ஜெனரல் சயின்ஸ். ஜெனரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான கேள்விகள் எப்படி இருக்கு பேசிக் ஸ்கூல் லெவல். இன்னொன்னு அப்ளிகேஷன் ஓரியன்டட். குரூப் 1ல ஒரு கேள்வி கேட்டோம்னா கார் இருக்குல்ல அதுல ஏன் வந்து இன்ஜின் வந்து முன்னாடி இருக்குன்னு கேட்டோம்னா நம்ம எல்லாரும் டெய்லி காரை பாக்குறோம், கார்ல பயணிக்கிறோம் ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பேசிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என்ன நீல லிட்மஸ் இந்த ஆசிட் டெஸ்ட் இருக்கு இல்லையா அதான் ஒரு கேள்வியா கேட்டிருந்தோம். பட் டிஃபிகல்ட்டா கேட்டிருந்தோம். இது எல்லாமே நம்ம இதை பொறுத்த சொல்லிடுறோம். பிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் முழுக்க ஜெனரல் லாஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஓரியன்டட். அவன் நியூட்டன் தேர்ட் லாவை கேட்க மாட்டான். நியூட்டன் தேர்ட் லாவில் உள்ள அப்ளிகேஷன் இது வந்து எப்படி விண்வெளி செயற்கைக்கோள் ஏவுதல்ல தேர்ட் லா வந்து எப்படி அப்ளை ஆகுது ரைட். அப்போ இந்த பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் இருக்கும். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இப்போ உள்ள சிலபஸ் அப்படிங்கிறது வெரி வெரி லிமிடெட். அதனால என்ன இதுல சில ஃபேக்சுவல்ஸ் தான் இருக்கும். பெரும்பாலுமான கான்செப்டுவல் அப்படிங்கிறது ரொம்ப ரேர் ரைட். அடுத்து மெயின் கான்செப்ட் ஆஃப் லைஃப் சயின்ஸ், கிளாசிபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம், எவால்யூஷன், ஜெனடிக்ஸ், பிசியாலஜி இல்லையா, மரபியல், உடலியல், உணவியல், உடல்நலம் மற்றும் சுகாதாரம். இதை பொறுத்த டிசீஸ் பத்தி 2 கேள்வி வந்துருங்க. கம்யூனிகேபிளோ நான் கம்யூனிகேபிளோ. அதுக்கப்புறம் என்னென்ன நியூட்ரிஷன் இருக்கு, விட்டமின் சி எதுல இருக்கு, இது மாதிரியான கேள்விகள். இதெல்லாம் காமனான கேள்விகள். அதுல இப்படித்தான் வந்து என்ன கொஸ்டின் ஃப்ரேம் ஆகும். சுற்றுச்சூழல் மற்றும் சூழலியல் பொறுத்த வரைக்கும் என்ன இந்த எக்கோசிஸ்டம், பயோடைவர்சிட்டி இதுல இருந்து ஒரு கேள்வி வந்துடும். அதுக்கப்புறம் என்ன அந்த ஃபுட் செயின், ஃபுட் வெப் இருக்கு இல்லையா இதுல இருந்து ஒரு கேள்வி வந்துடும். நம்மளால வந்து என்ன இதெல்லாம் டீடைல்டா படிக்க முடியும். பட் இந்த சப்ஜெக்ட் நடத்தும் போது என்ன உங்களுக்கு எலாபரேட்டா நான் ஓரியன்டேஷன் வந்து என்ன மைக்ரோவா ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருவேன் சரியா. கரண்ட் ஈவெண்ட்ஸ் நம்ம தனியாவே பார்க்கலாம். கரண்ட் ஈவெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் யூ ஷுட் ரெகுலர்லி ரீட் நியூஸ் பேப்பர். 2 விஷயத்துக்கு. ஒண்ணு கரண்ட் அஃபேர்ஸ் இது பண்றதுக்கு, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து மெயின்ஸுக்கு ரீடிங் ஸ்கில்ல டெவலப் பண்றதுக்கு இப்பத்துல நம்ம டெவலப் பண்ணணும். இது வந்து என்ன பெரும்பாலும் இன்னும் ரியலைஸ் பண்ணல. குரூப் 2 மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அது சிலபஸ் நம்ம ப்ரிலிம்ஸ்ல படிக்கிறதானே இருக்காங்க. பட் when we approach அப்பதான் அதுல உள்ள சேலஞ்ச் அப்படிங்கிறது தெரியும் ரைட்டா. இந்திய புவியியல் மட்டும்தான் பிசிக்கல் ஜியோகிராஃபி அப்படிங்கிறது கிடையாது. இந்திய புவியியல்னா இந்தியாவினுடைய மலை, ஆறு, அது எங்கெல்லாம் பாயுது, அந்த ஆற்றினால உள்ள பயன் என்ன, அதுல வேற அதை பார்க்கும்போது அது இந்த மாதிரி தான் இருக்க போகுது. நம்முடைய காலநிலை ஏன் தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை வந்து பெய்யுது, இது வந்து வேளாண்மைக்கு வந்து எப்படி முக்கியத்துவம் பெறுது, இதெல்லாம் உன்னோட ஒண்ணு என்ன
ரிலேட் ஆன ஒரு விஷயம், நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை என்ன, சாரி வடகிழக்கு பருவமழை எக்ஸ்டெண்டட், இப்போ இப்பதான் முடிஞ்சிருக்கு அப்படின்னு இருக்கும்னு வெதர்மேன் சொல்லியிருக்காரு. அப்ப ஏன் இதெல்லாம் நம்ம இந்தியன் ஜியோகிராஃபியை பொறுத்தவரைக்கும் நம்ம எங்கேயோ பார்க்காத படிக்காத விஷயம்லாம் கிடையாது. கேட்டிருந்தான் இந்தந்த ஆறு எங்க இருக்குன்னு கேட்டிருந்தான். அப்படிதானே இந்த டிரான்ஸ்போர்ட் என்ன இந்த மாதிரியான கேள்விகள் திரும்ப திரும்ப வரும். இதுவும் நம்ம கேள்விப்படாத விஷயம் கிடையாது. இந்த மாதிரி பொதுவா நம்ம அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாலே பிராக்டிகலா அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சோம். சப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது என்ன ஈஸி. அடுத்து ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா. இதை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வரலாறு பண்பாடு அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில இருந்து எப்பத்துல இருந்து வரலாற்றுல இருந்து வேதகால சிந்துவெளியில இருந்து இப்ப வரைக்கும் உள்ள இதை ஆர்ட் அண்ட் கல்ச்சரா தான் பார்க்கணும். ஒரு ஹிஸ்டரிக்கல் ஒரு குரோனாலஜிக்கல் ஈவெண்டா பார்க்காம இண்டஸ் வேலி பீப்புள் என்ன, அவங்களுக்கும் வேதகால மக்களுக்கான வேறுபாடு என்ன, வேத காலத்துக்கும் முன்வேத காலத்திற்கும் பின்வேத காலத்திற்கு மக்கள் வந்து எப்படி வந்து மாற்றம் அடைகிறாங்க, அவங்களுடைய சமூக நிலைமை எப்படி இருக்கு, அவங்களுடைய மத நம்பிக்கைகள் எப்படி இருக்கு. இந்த ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சருங்கிற வார்த்தை வந்தாலே இதுதான். அவங்களுடைய ஃபைன் ஆர்ட்ஸ் எப்படி இருக்கு, இதுல இருந்து இப்படிதான் என்ன கேள்விகள் வரும். அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரியான கேள்விகள் வரும். குரோனாலஜிக்கல்லாம் என்ன, தயவு செய்து படிக்காதீங்க, படிச்சாலும் என்ன ஞாபகம் வச்சுக்க முடியாது. சில இதுக்கு வந்து வச்சுக்கலாம், பட் எல்லாத்துக்கும் நம்மளால ஞாபகம் வைக்க முடியுமானா கண்டிப்பா முடியாது. ரைட். இந்தியாவினுடைய வரலாறும் பண்பாடும், ஸோ அதோட தொடர்ச்சி தான். அடுத்து இந்திய அரசியலமைப்பு. நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்திய அரசியலமைப்புனா என்ன, நம்மளுடைய நாடு வந்து எப்படி வந்து ஆட்சி செய்யப்படுகிறது, அதுல உள்ள ஒவ்வொரு அங்கங்களுக்கும் ஒவ்வொரு தூண்களும் எப்படி செயல்படுகிறது பிராக்டிக்கலா அப்படிங்கிறது புரிஞ்சா போதும். ரைட். பொலிட்டிக்லாம் சாதாரண சப்ஜெக்ட். நான் ஒரு 5 மணி நேரத்துல என்ன என்டையர் பொலிட்டியும் முடிச்சிருவேன். 5 ஹவர்ஸ் போதும். பொலிட்டிக்கலா என்ன மனப்பாடம் பண்ணணும் அவசியமே கிடையாது. உதாரணம் சொல்றேன். இப்ப நீங்க பிரசிடென்ட் படிச்சீங்கன்னா என்ன, கவர்னரை படிச்சுக்கணும். பிரசிடென்ட் என்ன, அவர் இஸ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் என்ன, கவர்னர் இஸ் த ஹெட் ஆஃப் த ஸ்டேட். அங்க பிஎம்னா என்ன, இங்க சிஎம். ஹைகோர்ட்னா என்ன, சுப்ரீம் கோர்ட். இதுல சின்ன சின்ன வேறுபாடு. அங்க 32 கீழே என்ன, சுப்ரீம் கோர்ட் வந்து ரெஃப்யூஸ் பண்ண முடியாது ரிட்ட. பட் ஹைகோர்ட் என்ன, ரிட்ட நாம ஏற்க மாட்டோம் சொல்லலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன வித்தியாசங்களை மட்டும் படிச்சா போதும். பிரசிடென்ட்டுக்கு வந்து என்ன சில எக்ஸ்ட்ரா பவர்ஸ் இருக்கும், இவருக்கு என்ன அதெல்லாம் வந்து இருக்காது. அப்போ கம்பேர் பண்ணி படிக்கும்போது ஈஸியா முடிஞ்சிடும். அட்டார்னி ஜெனரல்லாம் இங்க யாரு, அட்வொகேட் ஜெனரல். சோ கம்பேர் பண்ணி படிச்சா முடிஞ்சது. இது ஒரு பொலிட்டிக்ங்கிறது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். இந்திய அரசியலமைப்பு அதெல்லாம் நம்ம எவாலுவேஷன் வந்து பார்ப்போம். சப்ஜெக்ட் கொடுக்கும்போது என்ன டீடைல்டா பார்ப்போம். சரியா. இந்திய பொருளாதாரம், இதை வந்து என்ன இப்ப கொஞ்சம் நம்ம டீடைல்டாவே படிக்கணும். நம்மளுடைய அப்ரோச் அப்படிங்கிறது என்ன மாறணும். இது வந்து பிசிக்கல் மானிட்டரி பாலிசிக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருக்கு. குறிப்பா என்ன கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டா சில ஜிகே அப்படிங்கிறது இருக்கு. சரியா. இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்திய தேசிய இயக்கம். இதை பொறுத்த வரைக்கும் என்ன, காந்தியை பத்தி ஒரு கேள்வி இருக்கும். இந்த பிரிலிம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை வரிசைக்கு அப்படி கேள்வி இருந்திருக்கும் பாருங்க. அம்பேத்கர், பகத்சிங், பாரதியார், விஓசி, நேரு இருந்துச்சான்னு தெரியல, காமராஜரை பத்தி ஒரு இடத்துல வந்து இருந்துச்சு, காந்தியை பத்தி இருந்துச்சு, அப்துல் கலாம் வந்து 2 கேள்வியோ 3 கேள்வியோ இருந்துச்சு, தந்தை பெரியார். அப்படி சோ இந்த சிலபஸ் எல்லாம் ஏன் நான் படிக்கணும் பார்க்கணும்னு சொல்றேன்னா இதுக்கான காரணம். எல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா 6ல இருந்து 12 வரைக்கும் புக்கை சிலபஸே பார்க்காம மாங்குன்னு படிப்பீங்க. அதை அப்ளை பண்ண தெரியாது. புரியுதுங்களா. அடுத்து பல்வேறு போராட்ட வடிவங்கள், அதுக்கப்புறம் சத்தியாகிரகனுடைய அதனுடைய சத்தியகிரகா அது மாதிரியான போராட்டம். அதுக்கப்புறம் என்ன மிலிட்டன்ட்னா தீவிரவாத இயக்கங்கள், அது மாதிரியான விஷயம். கம்யூனிசம் அண்ட் பார்ட்டிசம், இதெல்லாம் நம்ம தேசிய இயக்கத்தோட சேர்த்து படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் அடுத்து நம்ம ஹிஸ்டரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோசியல் பொலிட்டிக்கல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். சாரி, தமிழ்நாடு. இந்த யூனிட் 8 and 9 பொறுத்த வரைக்கும் நான் ஒரே ஒன்று சொல்லிடுறேங்க. தமிழ்நாடு மற்ற மாநிலத்திலிருந்து எப்படி வித்தியாசமா இருந்துச்சு, வித்தியாசமா வளர்ச்சி அடைஞ்சது, அதற்கான காரணம் என்ன, இன்னும் தொடர்ச்சியா ஏன் இருக்கு. இது புரிஞ்சதுன்னா இந்த பார்ட் எல்லாம் வந்து ஈஸி தான். தமிழ் இலக்கியத்திற்கு இதற்கு என்ன தொடர்பு இருக்கு, தமிழ் இலக்கியம் நம்ம வித்தியாசமானவங்க எப்படி காட்டும். சொல்லுங்க.
சார் மருத்துவத்துறையில சங்க இலக்கியங்கள்ல உங்களுக்கு முதல்ல வந்துடும். அதாவது நம்மளுடைய பண்பாடு அப்படிங்கிறது என்ன, எப்போதுமே வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கக்கூடிய ஒரு இதா இருந்தது. கீழடியா இருக்கட்டும், கீழடியில என்ன இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு ரிலிஜியஸ் சிம்பிள்ஸும் கிடைக்கல. நம்மளுடைய சங்க இலக்கியங்கள் எடுத்துக்கோங்க, சங்க இலக்கியங்கள்ல பெரும்பாலும் என்ன ரிலிஜியஸ் கேரக்டரை பார்க்க முடியாது. அது வந்து என்ன ஒரு யுனிவர்சல் வியூ, யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிறது அந்த காலத்துல 2000 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய தத்துவம். அப்போ இது மாதிரி விஷயம் திருக்குறளை பொறுத்தவரைக்கும் என்ன the same. திருக்குறள் அப்படிங்கிறது அல்டிமேட், the masterpiece of world literature. திருக்குறளை பொறுத்தவரை உலகத்துல எல்லா இலக்கியமும் இருக்கு, எல்லா நூல்கள் இருக்கு. அது ஒண்ணு அரசியலை பத்தி பேசும், சமூகத்தை பத்தி பேசும், பொருளாதாரத்தை பத்தி பேசும், இல்ல பக்தியை பத்தி வந்து பேசும். ஆனா திருக்குறள் என்ன எல்லாத்தையும் பத்தி பேசும். அந்த காலத்திலே அறம் பொருள் இன்பம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வந்து என்ன தொடக்கூடிய எல்லா விஷயத்தையும் பத்தி பேசுறது திருக்குறள். அது 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அது ஏன் உலக பொதுமறை அப்படிங்கிறன்னா அதுல எந்த இடத்துல என்ன திருவள்ளுவர் தமிழ்நாடு தமிழன் இப்படிலாம் சொல்லியிருக்கவே மாட்டாரு. ஆனா தமிழ் எழுதப்பட்டது. வேற இலக்கியங்கள் எடுத்துக்கோங்க, அங்க என்ன கங்கை நதியில் இருந்து என்ன ராமன் வந்தான், குகன் வந்தான், இப்படிலாம் இருக்கும். இங்க என்ன எந்த விதமான குறிப்பும் இருக்காது. வைகை இருக்காது, தாமிரபரணி இருக்காது, காவேரி இருக்காது. திருக்குறள்ல எங்கேயாவது இருக்கா? மேற்கு தொடர்ச்சி மலர் இருக்கா? இருக்காது. மண்ணும் மழைநீரும் சரி அந்த மாதிரி ஒரு குரல் அதுல கூட நான் மலன் தான் வருமே தவிர்த்து இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய தன்னுடைய அடையாளம் அப்படிங்கிறது என்ன எந்த இடத்துலயும் வந்து தெரியாது. சரியா? சோ அதனால சொல்லலாம் இந்த யூனிட் 8 and 9 அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு எப்படி வளர்ச்சி அடைஞ்சது, இதற்கு பின் சங்க இலக்கியங்கள்ல இருந்து இந்த காலகட்டத்துல சமூக சீர்திருத்த இயக்கங்கள் வந்து எப்படி வந்து அதற்கெல்லாம் முன்னணியா இருந்தது, அதை ரிலேட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா முடிஞ்சது. இதை பொறுத்த வரைக்கும் என்ன நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் படிக்க வேண்டாம். there is a basic concept. எல்லா ஸ்கீமுக்கும் பின்னாடி என்ன ஒரு விஷயம் இருக்கு. சரி, ஏதாவது ஒரு ஸ்கீம்னால நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்கீம்னால சும்மா கொடுக்குறாங்கிற என்ன இருக்கும். அதனாலதான் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் வச்சு விட்டாங்க. சரி, இன்னைக்கு இந்தியாவில் உயிரியல் விதத்துல தமிழ்நாடு தான் முன்னிலையில் இருக்கு. அதுக்கான காரணம் என்ன? ஸ்கீம்ஸ் தான். there is no doubt. how it is evaluated, அது எப்படி வந்து வளர்ச்சி அடைஞ்சது? Yeah, that's correct. But the rationale behind that scheme here populism. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நடக்கும்லாம் அவங்க வரல. பாப்புலிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தனிநபர், சரியா? ஆனா அது வந்து வளர்ச்சியை கொடுத்தது. அப்போ இதே மாதிரி மற்ற மாநிலத்துல வந்து இல்ல. அப்போ இந்த மாதிரி தான் என்ன நம்ம ஒவ்வொன்றையும் கனெக்ட் பண்ணிக்கணும். பெண்களுக்கான திட்டங்கள் நம்ம வந்து என்ன தொட்டில்குழந்தை திட்டம் அப்படிங்கிறது அரசியல் தான் திட்டமா பார்க்கலாம். ஆனா அது வந்து என்ன ஜெண்டர் கேப்பை ரெடியூஸ் பண்ணுது, ஃபீமேல் இன்ஃபுளுன்ஸை குறைக்குது. இப்ப கூட பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூட்டி கொடுக்குறாங்க ஓட்டுக்காகவா, அதுவும் இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஹியர் பாப்புலிசம் பிகம் என வெல்ஃபேர். ஒரு பிரபல கொள்கை இல்ல ஒரு தனிநபர் விஷயம் அப்படிங்கிறது என்ன இங்க சமூக நலமா மாறிடுது. புரியுதா? எம்ஜிஆர் வந்து சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார் அப்படிங்கிற பட்சத்துல அதனுடைய தனிப்பட்ட பொலிட்டிக்கல் மைலேஜுக்காக கொண்டு வரப்பட்டது. ஆனால் அது வந்து எப்படி வந்து தமிழ்நாட்டில் வந்து லிட்ரஸி ரேட் இன்க்ரீஸ் பண்ணுச்சு, நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸ் இன்க்ரீஸ் பண்ணுச்சு, உமன் எம்பவர்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணுச்சு. உமன் எம்பவர்மெண்ட் எங்க இருந்து வரும் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அந்த நிறைய ஸ்கீம் அப்படி சாரி அந்த எம்ஜிஆர் நியூட்ரிஷனோட ஸ்கீமோட ஒரு காம்பவுண்ட் என்ன அப்படின்னா வந்து பெண்களா யாரை நியமிக்கணும், சாரி அங்கன்வாடி பணியாளர்களா யாரை நியமிக்கணும், பெண்களை தான் நியமிக்கணும். அப்போ இந்த மாதிரி ரிலேட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா the entire syllabus is nothing, ரைட்? இவ்வளவுதான். ஸோ அடுத்த ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்கூல் புக்ல தான் கேள்வி கேட்குறாங்க. இந்த ரோல் ஆஃப் ஆப்டிடியூட் ஏன் குறைக்கப்பட்டதுன்னு நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னா ஸ்டாண்டர்டும் குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டியூ டு அது கிடையாது, மோர் ப்ரொஃபஷனல் டிகிரி காம்படிட்டர்ஸ். சரியா? அதிகமான என்ன ப்ரொஃபஷனல் டிகிரி ஹோல்டர்ஸ் தான் என்ன ஈஸியா ஆப்டிடியூட்ல 50க்கு 50 அடிச்சுட்டு போயிடுறாங்க. The reason behind that, ஏன் 50ல இருந்து 25 குறைக்கணும் குரூப் 1ல? இன்னொன்னு நீங்க தமிழுக்கெல்லாம் ஏன் முக்கியத்துவம் கேட்கலாம். தமிழ்நாட்டுல வந்து நமக்கெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, தமிழ்நாட்டுல வந்து வெளி மாநிலத்துக்காரெல்லாம் வேலை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லுவோம். இனிமே சொல்ல முடியாது. தமிழ் படிச்சா தமிழ் தெரிஞ்சா மட்டும்தான் என்ன. அப்போ இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட வேண்டியதா இருக்கு. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம், இது படிச்சோம் அப்படின்னா
சர்வீஸ் பண்ணாலும் என்ன, நம்மளால சில விஷயங்களை வந்து பண்ண முடியும். ரைட்? அது சர்வீஸ் போனதுக்கு அப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்க, என்ன இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியாது. பட் இந்த சிலபஸ் அப்படிங்கிறது என்ன, நீங்க படிக்கும் போது உங்ககிட்ட சில தாக்கத்தை வந்து ஏற்படுத்தணும். நீங்க உண்மையா சிலபஸை படிச்சீங்கன்னா, இல்ல ஃபேக்சுவல் எம்ஜிஆர் நியூட்ரிஷியஸ் மீல் ஸ்கீம் 1982 இன்னைக்கு துவங்கினார்னு படிச்சீங்கன்னா வேலைக்கு ஆகாது. அதன் பின்புலம் என்ன, அதனுடைய பயன்பாடு என்ன அப்படின்னு நீங்க படிச்சீங்கன்னா இதா இருக்கு. அடுத்தது நம்ம திருக்குறள். திருக்குறளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? திருக்குறள் சேர்த்திருக்கலாமா இல்ல சேர்க்காமலே இருக்கலாமா? ஏன்? அதுல அந்த இது இருக்கு சரியா. அதுல அந்த கருத்துக்கு அவங்க சிலபஸ் பாத்தீங்க அப்படின்னா வந்து திருக்குறள் சமய சார்பற்ற இலக்கியம், அன்றாட வாழ்வில் திருக்குறள், இம்பாக்ட் ஆஃப் திருக்குறள் ஆன் ஹியூமனிட்டி, திருக்குறள் அண்ட் யுனிவர்சல் வேல்யூஸ், ஈக்குவாலிட்டி, ஹியூமனிட்டி, ரிலவன்ஸ் டு சோசியல் எக்கனாமிக் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ், பிலாசபிக்கல் கண்டென்ட் திருக்குறள். இப்படி ஏதாவது புக்கு பார்த்தீங்க, அது பார்த்துருக்கீங்களா? எங்கேயும் பார்க்க முடியாது. நீங்க திருக்குறளுக்கு வந்து உரை எழுதின புக்குன்னா 150 உரைகளுக்கு மேல இருக்கு. தாமத்தர், தச்சர், தருமர், பரிதியார், மணக்குடவர் உரை சிறந்த உரை அப்படின்னா பாத்தீங்கன்னா என்ன, பரிமேலழகர் உரை. அந்த பரிமேலழகர் உரை அப்படிங்கிறது நல்ல உரை தான். ஆனா அதுல அவருடைய இன்டர்பிரேஷன் அப்படிங்கிற சில இடங்கள்ல வந்து என்ன மாறுபடும். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அப்படிங்கிற வரலாறுல அவர் ஆதிபகவன் முதற்றே உலகு அப்படிங்கக்கூடியதுல வந்து அவர் ஒரு விதமா பொருள் கொள்வார், லிட்டரலி ரிலீஜியஸா இது பண்ணுவார். ஆனா வள்ளுவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அப்படி பண்ண மாட்டார். வள்ளுவருடைய நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கடவுள் வாழ்த்துங்கிற பேரு இந்த அதிகார வைப்பு முறையெல்லாம் என்ன திருவள்ளுவர் வச்சதா அப்படிங்கறது நமக்கு தெரியாது. பிற்காலத்துல வந்து ஒரே ஆசிரியர் தான் என்ன வச்சிருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அதுலதான் என்ன பாயிரம் இல்ல கடவுள் வாழ்த்து அப்படிங்கிறத முதல்ல சேர்த்துட்டாங்க. அதுல எந்த இடத்துலயாவது ஏதாவது கடவுள் சொல்லியிருக்காரா? நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க திருக்குறள் ஒரு சமய சார்பற்ற இலக்கியம்னா வெறும் கடவுள் வாழ்த்தோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு. கிடையவே கிடையாது. அப்படிதான் நினைக்கிறீங்க. திருக்குறள் சமய சார்பற்ற இலக்கியம்னா என்ன, கடவுள் வாழ்த்துல முதல் குறள் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றிய உலகு அப்படின்னு ஆரம்பிச்சு பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தாதார் இறைவனடி சேராதார்னு முடிஞ்சிட்டு கிடையவே கிடையாது. திருவள்ளுவர் வந்து கடவுள் இருக்கிறத என்ன ஏற்கவும் இல்லை மறுக்கவும் இல்லை. அவர் வந்து கடவுள் இருக்கிறார் நம்புறார். சரியா? ஏதோ ஒரு வடிவத்துல ஒரு சக்தி என்னது அந்த காலத்துல கதை சொல்லுவாங்கல்ல, ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தா, ஒரு கதைக்காண்டி சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார் அப்படின்னு. அதே மாதிரி வள்ளுவரை பொறுத்த வரைக்கும் என்ன, ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தார், அவர் கடவுளா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். இந்த கடவுள்னு சொல்லப்படக்கூடிய வார்த்தைங்கிறது திருக்குறள்ல கிடையாது. இன்னொன்னு சில இடங்கள்ல வந்து இதுல எல்லா சமய கருத்துக்களும் காணப்படுகிறது. கொல்லாமை, கொல்லாமை, புலால் மறுத்தல், அதுக்கப்புறம் என்ன வாய்மை, இது மாதிரியான கருத்துக்கள் என்ன சமண பௌத்த மத கருத்துக்களோடு ஒத்து போகும். ஊழ் அப்படிங்கிற அதிகாரம் இருக்கு. ஊழ் அப்படின்னா என்ன, இந்து சமயத்துலதான் ஒரு கர்மா, நீ முன்னாடி செஞ்சா என்ன பின்னாடி உனக்கு வரும் அப்படிங்கிறாரு. ஒரு குறள் சொல்லுவாரு, ஊழையும் முப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது உயற்றுபவர் அப்படிங்கிறதுல என்ன அடிப்பார். இடத்துல ஊழ் அப்படின்னா என்ன விதி, அதை கூட புறமுதுகு விட்டு ஓட செஞ்சிடலாம். நீ உழைச்சனா அப்படின்னா தெய்வத்தால் ஆகாத முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். அப்போ இது மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒரு கருத்து இருக்கு. நம்ம திருக்குறளை பொறுத்த வரைக்கும் என்ன, நீங்க ஒரு கொஸ்டின் கூட ப்ரிலிம்ஸ்லயோ மெயின்ஸ்லயோ எந்த இடத்துல இந்த என்ன நீங்க இது பண்ணவே மாட்டீங்க. ஐ எம் கான்பிடன்ட். சரியா? ஏன்னா நான் திருக்குறள் வந்து இந்த இதுக்காண்டி ப்ரிப்பேர் பண்ண போய் இப்ப நானே திருக்குறளுக்கு வந்து புத்தகம் எழுதக்கூடிய அளவுக்கு ஆயிட்டேன். ரைட். ஆப்டிடியூட பொறுத்த வரைக்கும் என்ன இவ்வளவுதான். இப்ப இந்த கொஸ்டின் இருக்கு இல்லையா, இந்த கொஸ்டின் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, நீங்க should observe. அதுக்கு தான் நான் கொடுத்துருக்கேன். இலக்கியத்துல இருந்து ஏன் தனியா பிரிச்சு கொடுத்துருக்கேன், இல்ல ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருந்து ஏன் தனியா பிரிச்சு கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, இந்த கேள்விகள்லாம் எங்க இருக்கு, இல்ல இந்த தலைப்பு கீழே இருக்கு சிலபஸ்ல அப்படிங்கிறத கொண்டாங்க. நான் இங்க வெறுமனே தமிழ் லிட்டரேச்சர் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ள என்ன இதெல்லாம் சங்க இலக்கியத்துக்கு கீழே வரும், இதெல்லாம் என்ன
17ஆம் நூற்றாண்டு பிற்பகுதியில் வருமா அப்படிங்கிறத ஜஸ்ட் தேடி பாருங்க. நீங்க எழுத கூட வேண்டாம். இது வந்து என்ன உங்களுக்கான ஒரு சின்ன ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி. இதை நீங்க பண்ணீங்க அப்படின்னா சிலபஸை பத்தின இன்னும் ஒரு புரிதல் வரும். இப்ப உதாரணத்துக்கு சொல்லுதேன், மகமுறை நோக்கி முகமனமர்ந்து ஆனா விரிப்பின் தானின் ரொட்டி அப்படிங்கிற பெரும்பாலாற்று படை அப்படிங்கிறது இதுல. அப்போ இந்த இது என்ன சங்க இலக்கியத்துல யூனிட் 8 கீழே என்ன அந்த லிட்ரேச்சர் சங்கம் பீரியட் டு மாடர்ன் டைம் கீழே வந்து வரும். அஸ்பர் வேல்பாரி புக் இது என்ன நவீன இலக்கியத்துக்கு கீழே என்ன வரும்? 18ஆம் நூற்றாண்டுக்கு பிந்தைய நவீன இலக்கியம் நாவல் அப்படிங்கறதுலாம் எப்ப தோன்றுது? 18ஆம் 10ஆம் நூற்றாண்டு தொடங்குது. அப்போ அது தொடர்பா முதலில் எழுதிய நாவல் எது? பிரதாப முதலியார் சரித்திரம். அப்போ இந்த மாதிரி சிலபஸோட ரிலேட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸை பத்தின ஒரு தெளிவான புரிதல் கிடைக்கும். ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க கொஸ்டினை என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. அடுத்து எதை பார்த்தாலும் என்ன சிலபஸோட ரிலேட் பண்ணுவீங்க. திருக்குறள் ஒண்ணும் இல்ல, நாளைக்கு தினமணியில நடுப்பக்கத்துல திருக்குறள் இருந்தா கூட என்ன இதை வந்து இதுல வரும் அப்படிங்கிற மாதிரி கூட என்ன உங்களால சொல்ல முடியும். இல்ல எந்த ஒரு விஷயத்தை என்ன உங்களோட வந்து தொடர்பு படுத்தி கொள்ளலாம். ஸோ இதுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, முதல்ல இதெல்லாம் புரிஞ்சுச்சுன்னா அதுக்கடுத்து படிக்கலாம். படிக்கிறது வந்து எப்போலாம் 100 பக்கத்தை கொடுத்தா படிச்சிட மாட்டீங்களா? மனப்பாடம் பண்றது நமக்கு என்ன புதுசா? அப்புறம் ஸ்கூல்ல இருந்து என்ன அப்படியே மனப்பாடம் பண்ணி தானே வந்திருக்கும். அதனால அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா மனப்பாடம் பண்ண விஷயத்த அப்ளை பண்றது, இப்ப கூகுள் எல்லா விஷயமும் இருக்கு. ஆனா அந்த கூகுள்ல உள்ள விஷயத்தை யார் எடுத்து பயன்படுத்துறாங்களோ அவங்க தானே சக்சஸ்ஃபுல். இப்ப கூகுள் எல்லாருக்கும் இருக்கு, எல்லாருக்கிட்டையும் மொபைல் இருக்கு, எல்லாருக்கிட்டையும் கூகுள் இருக்கு, எல்லாருக்கிட்டையும் இணையம் இருக்கு. ஆனா அதை எடுத்து யாரு அவங்களுக்கு தேவையான முறையில பயன்படுத்திக்கிறாங்களோ அதே மாதிரிதான் என்ன இது இங்க எல்லா சோர்ஸ் இருக்கு. அப்போ அது நமக்கு புரிஞ்சுதுன்னா என்ன அதனுடைய பயனை வந்து நம்ம வந்து நுகர முடியலன்னா முடியாது. ரைட். இதே மாதிரி என்ன எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் கீழே தனித்தனியா கொடுத்துருக்கேன். இப்ப தந்தை பெரியார் அப்படிங்கிற சமூக சீர்திருத்தத்துக்கு கீழே வந்து கொண்டு வந்துடலாம். இல்ல இன்னொரு கேள்வி உதாரணத்துக்கு சொல்லுவேன். which women freedom fighter participated in the Madras Salt Satyagraha? இதை பொறுத்த வரைக்கும் என்ன ரோல் ஆஃப் உமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் கீழே என்ன தலைப்பு கொண்டு வரலாம். அப்போ இந்த மாதிரி உங்களால சிலபஸ் எங்கெங்க ரிலேட் பண்ண முடியுது அப்படிங்கிறத பாருங்க, உங்களால வந்து பண்ண முடியும். ஓகே, ஸ்கூல் புக் வந்து தி அப்ரோச் அப்படிங்கிறத ஹலோ 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 ரொம்ப கம்மியா இருக்காங்க. ஹலோ கேக்குது சார். ஹலோ ஹலோ கேக்குது சார். முன்னாடி எப்படி கேட்பான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். முதல் அரசியலமைப்பின் யார் வந்து என்ன இந்த மாதிரி செவ் பாக்ஸ் இதைத்தான் கேட்பான். இப்போ என்ன அப்படிலாம் சொல்லவே முடியாது. இப்போ இந்த கேள்வி அப்படிங்கிறது என்ன டைமென்ஷன் வந்து மாறுது. அப்போ இதற்கேற்ற மாதிரி என்ன நீங்க வந்து மாறிக்கணும். இப்ப கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப salient feature அப்படின்னா எப்படி கேட்கிறா அப்படின்னா which one of the following is not the salient feature of the Indian Constitution? அந்த கேள்வி இருக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது மாறுது. முன்னாடிலாம் என்ன இதை அப்படி மனப்பாடம் பண்ணிட்டு போவோம். இப்போ இதெல்லாம் இதுல வரும் வராது நம்ம படிக்கும் போதே அண்டர்ஸ்டாண்டிங்கா கான்செப்டுவலா படிச்சிட்டோம் அப்படின்னா இட் வில் பி குட். சரியா? ரைட். நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து salient features of the constitution என்ன படிப்பீங்க? இந்தியா இஸ் a federal country படிப்பீங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்போ இந்த இடத்துல என்ன அதுக்கு ஆப்போசிட் கொஸ்டின் பண்ணி படிக்கணும். இதே மாதிரி தான் நீங்க எல்லாத்துலயும் வந்து தமிழ்லயும் இதே மாதிரி இருக்கு, காட்டிடுறேன்.
ஸோ இங்கிலீஷ்ல தமிழ் தமிழ் இந்த இருக்கு இல்லையா, இந்திய அரசு பகுதி கூட்ட முறையை பெற்றாலும் இங்கே நடுவண் அரசு குவாசி ஃபெடரல் தமிழ்ல வந்து வேணே மாத்தி கொடுத்துருக்கான் பாருங்க. குவாசி ஃபெடரல் அப்படின்னா என்ன, அரைகுறை இல்ல அரை கூட்டாட்சி அப்படின்னு கூட சொல்லலாம். சரியா? அப்போ இந்த மாதிரி தான் இது பண்ணணும். இப்போ இன்னொரு இது வந்து இதுல பார்க்கலாம் சோசியல் ரிலீஜியஸ் மூவ்மெண்ட்ல. இப்போ நீங்க வந்து யார ராஜாராம் படிக்கும்போது எப்படி படிச்சிருப்பீங்க? தெரியல சார். சார் ஆன்லைன் ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஸ்கிரீன் தெரியல சார். அவர் எழுதின புத்தகங்கள் இதோட முடிச்சிருப்பீங்க. அதே மாதிரி நம்ம வடலூர் சார் ஸ்கிரீன் தெரியல. ஸ்கிரீன் தெரியல சார். ராமலிங்க அடிகள் அவரை பொறுத்தவரைக்கும் என்ன, சுத்த சமர சன்மார்க்க இயக்கம் 1000 அந்த வருஷத்தை ஞாபகம் வச்சுப்பீங்க. அடுத்து என்ன, அவர் வந்து எங்க அவருடைய நினைவு இல்லம் எங்க இருக்கு இப்படிதான் படிச்சிருப்பீங்க. பட் இப்ப கொஸ்டின் வந்து அப்படியே வந்து என்ன மாறுது. உதாரணத்துக்கு இதுல இருந்து இப்படி கேட்கலாம் அவரை பொறுத்த வரைக்கும். சார் ஸ்கிரீன் தெரியல. He introduced the principle that God could be worshipped in the form of light. அதுக்கு முன்னாடி என்ன, யாருமே வந்து என்ன கடவுளை ஒளி வடிவா கும்பிடலாம்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. இவர் தான் என்ன சொல்லுவாரு. அப்ப இந்த கேள்வியை பொறுத்தவரைக்கும் இவரை படிச்சீங்கன்னா என்ன, இதை கூட படிச்சுக்காம இருந்தா இதை கூட படிக்க வேண்டாம். ஆனா பேசிக் தெரிஞ்ச அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கண், ஜோதினா என்ன, ஒளி. அப்ப இந்த மாதிரி ரிலேட் பண்ணி படிக்கிறதா இருக்கும். அப்போ நம்ம படிக்கிறது வைக்கிறதெல்லாம் என்ன, நம்ம அப்ரோச் பண்ணதான் இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நான் பாக்குற மாதிரி நீங்க ரீட் பண்ண எப்போ ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த கொஸ்டின் பேப்பரையும் சிலபஸை எந்த அளவுக்கு நீங்க ரிலேட் பண்ணி பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு என்ன உங்களால பண்ண முடியும். சரியா? ஸோ ஏதாவது சந்தேகம் இருக்கா? ப்ரிப்பரேஷனு புக் லிஸ்ட்டை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம், நானே ப்ரொவைட் பண்ணிடுவேன். வேற ஏதாவது சந்தேகம் இருக்குதா? Is there any doubt? கிளியர் ஆயிட்டீங்களா எல்லாருமே? ஆன்லைன்ல உள்ளவங்ககிட்ட கேட்கிறேன். ஒரே நிமிஷம். இந்த இருக்கு இல்லையா, சோ he introduced the principle of that God could be worshipped in the form of light. அப்படிங்கிறது கீழே என்ன, இந்த மாதிரியான கேள்விகள் அப்படிங்கிறது கேட்கப்படலாம். ஆன்லைன் உள்ளவங்கன்னு சொல்றேன், ஏன்னா அவங்களுக்கு வந்து ஸ்கிரீன் தெரியல அப்படின்னா. ரைட். அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சோம்னா வேற எப்படி படிச்சிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். அவர் எழுதின நூல் எது, திருஅருட்பா. அவர் அதுக்கு இன்னொரு பேர் என்ன, அதர் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா மனுமுறை கண்ட வாசகம். அதுக்கப்புறம் ஜீவகாரன் ரிப்பார்ட் இருப்போம். இந்த கடைசியை படிக்க மாட்டோம். இதற்கு முன்னாடி நம்மளுடைய அப்ரோச் அப்படிங்கிறது என்ன, இட் ஷுட் பி a factual oriented approach. இப்போ நமக்கு ஃபேக்சுவலும் தெரிஞ்சுக்கணும், as well as என்ன கான்செப்சுவலும் தெரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். வெறும் கான்செப்ட் எல்லா இடத்துல அப்ளை பண்ண முடியாது. அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும்தான் என்ன உங்களால அந்த கான்செப்சுவலை அப்ளை பண்ண முடியும். இதெல்லாம் டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா வில் பி ஒரு விஷயம். நீங்க இப்ப இதெல்லாம் ரிலேட் பண்ணி எல்லா கொஸ்டினும் கூட பண்ண வேண்டாம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் ஒரு 2 கொஸ்டினுக்கு சிலபஸ்ல எங்க இருக்குன்னு பாத்துட்டீங்க அப்படின்னால என்ன உங்களால தெளிவா சிலபஸை இதை அப்ரோச் பண்ண முடியும். ரைட். இதை கத்துக்கிறதுக்கு தான் என்ன உங்களுக்கு வந்து நாளாகும். இதெல்லாம் எல்லாருக்கும் எப்போ தெரியும் வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் எழுதுனதுக்கு அப்புறம் தான் ஓ நம்ம இப்படி படிச்சிருக்கணும் அப்படின்னு தோணும். இப்ப ரியலைஸ் பண்ணுவீங்க. நிறைய பேர் சொல்லும் போது என்ன ரொம்ப நாள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, என்ன ரியலைஸ் பண்ணுவீங்க. அடுத்தடுத்ததுல இதை வந்து பார்க்கலாம். சரியா? ஸோ அடுத்த கிளாஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னைக்கு, புதன்கிழமை. சரி, 27 ஷெடியூல் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நாளைக்கு வந்து என்ன இது புதன்கிழமை உங்களுக்கு இருக்கும், வியாழக்கிழமை லீவு, அதுக்கடுத்து திங்கக்கிழமை வந்து என்ன உங்களுக்கு ரெகுலரா கிளாஸஸ் அப்படிங்கிறது இருக்கும். ரைட். ஸோ ஆன்லைன்ல உள்ளவங்க சந்தேகம் இருக்குதா? இப்ப ஸ்கிரீன் வந்திருக்குமே எல்லாருக்கும். சந்தேகம் இருந்தா கேளுங்க, நான் சொல்றேன். சார் அந்த ஃபர்ஸ்ட் மாடல் क्वेश्चंस டாபிக் வைஸா பிரிச்சு கொடுத்துருந்தீங்களா, அந்த ஃபைல் இப்ப ஷேர் பண்ணுவீங்களா? ஸோ கொரியர் வரும் உங்களுக்கு. சரியா? ஸோ உங்களுக்கு எல்லாமே என்ன பிரிண்டடா கொரியர் வந்துடும். உங்களுக்கு எடுக்க என்ன உங்களுக்கு வாரம் வாரம் கொரியர் வந்துடும். சரியா? அதனால ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை பத்தி நீங்க இது பண்ண வேண்டாம். ஓகே சார்.
வேற சார் இப்போ கான்செப்ட் பேஸ்டா படிக்கிறத எப்படி சார் இம்ப்ரூவ் பண்றது? இப்போ ஐ வில் வைண்ட் அப் த கிளாஸஸ். சரிங்களா? ஸோ அடுத்ததுல பார்க்கலாம். இதெல்லாம் எனக்கு மெயில் போடுங்க. 1 or 2 daysல என்ன நான் வந்து உங்களுக்கு ஒரு சேனல் கிரியேட் பண்ணிடுவேன் டெலிகிராம்ல. அதுல யூ வில் கெட் ரெகுலர் அப்டேட்ஸ். ரைட்? இல்ல உங்களுக்கு சப்ஜெக்ட் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடியுமே வந்து நான் ஓரியன்டேஷன் கொடுப்பேன். சரியா? நீங்க எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. ஒவ்வொரு சப்ஜெக்ட் முன்னாடி என்ன யூ வில் கெட் a clear ஓரியன்டேஷன். சரியா? ஓகே, தேங்க்யூ. என்ன எல்லாருக்கும் ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு? ஏச்சியும் ஆர்வமும் இருந்தா போதும். சரியா? மிச்சம் எல்லாமே என்ன தன்னால வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரைட்? தேங்க்யூ. Thank you, sir. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.